ரெண்டா? ராகினி வெகுளியா கேட்டாள். சீதா அது கூட கேட்க தோன்றாதவளாக நின்றாள். அவள் ராகினிக்காக கற்று வந்த பின்னல் வகையெல்லாம் நிமிஷத்தில் மறந்தே போய்விட்டாள் போல். ஆமா, ரெண்டு தான். ஒன்று உங்க அண்ணன் கல்யாணம், ரெண்டாவது நம்ம சீதா கல்யாணம். சீதா அதிர்ந்து நிமிர்ந்தாள். ஏற்கனவே பெரிய கண்களில் கப்பலை மிதக்க விடலாம் போல் கண்ணீர். சிநேகிதியின் பேச்சு இன்னும் சீற்றத்தை அதிகரிக்கச் செய்வதாய். ஏய், என்ன உளர்ற? அவள் சீறினாள். ராகினி கூட மல்லிகாவின் இந்த இடக்கு பேச்சில் எரிச்சல்தான் வந்தது. ஆனாலும் விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய பதைப்பதைப்பில் அவள் ஆர்வத்துடன் பார்த்தாள். மல்லி, என்ன ஆச்சு உனக்கு? எங்க அம்மாவோட காத்து உனக்கும் அடிச்சிருச்சா? கண்டபடி உளர்ற? நான் உளறல ராகி. எனக்கு வந்த நியூஸ் ரொம்ப ஆதாரபூர்வமானது. நம்ம ரைஸ் மில் திரு முத்துகிருஷ்ணனோட ஒரே மகன் செல்வகுமாரன் சிரஞ்சீவி பிரசாத்துக்கும் பண்ணை காரிசர் திரு அம்பலத்தோட ஒரே மகள் திருநிறை செல்வி சீதாலட்சுமிக்கும் திருப்புட்டுவதாய் பெற்றோர்களால் திருமணம் நிச்சயிக்கப்பட இருக்கு. பாக்குவத்தலை மாத்திர தேதிதான் இன்னும் தீர்மானமாகல. சீதா இதுவரையில் சிநேகிதிகளிடம் எத்தனையோ சண்டை போட்டு இருக்கிறாள். ஆனால் இந்த அளவுக்கு தன்னை மறந்து கையை ஓங்கியது இல்லை. என்ன ஒரு திமிர் இருந்தா அவனையும் என்னையும் சேர்த்து வச்சு பேசுவ. ஏன் அவ்வளவு ஆசையா இருந்தா நீ போய் அவனை கட்டிக்க. என்ன எதுக்கடி பம்புக்கு இழுக்கிற? மல்லிகா இயல்பிலேயே சண்டைக்காரி. போதா குறைக்கு சீதா இவளது ஜென்ம சத்ரு. கையையும் ஓங்கி விட்டால் விடுவாளா? சகட்டு மெடிக்கு விளாச ஆரம்பித்து விட்டாள். அடியே பட்டு கிடப்ப பாவி பரப்ப என்னையாடி அடிக்க வர? உங்க ஐயன் மாதிரி எங்க ஐயன் கணக்கெழுதி சம்பாதிச்சு எனக்கு கஞ்சி ஊத்தல, தெரிஞ்சுதா? உன்ன மாதிரி சிவப்பு தோலும் குழுக்களும் மினுக்களும் வேணுமானா என்கிட்ட இல்லாம போலாம். ஆனா நான் விரல் அசைச்சா 100 வேலைக்காரங்க வருவாங்கடி. எங்க அப்பத்தா 1000 பவுன் போட போறாங்க. எனக்கு தாலிக்கு தங்கம் இருக்காடி உங்ககிட்ட? மடிப்பிடிச்ச எடுத்துட்டு வருவீங்க. ஏய் மல்லிகா, என்னது இது? ராகினி மட்டும் சத்தம் போட்டு அடக்கி இருக்காவிட்டால் அவள் இன்னமும் பேசியிருப்பாள். மல்லிகாவை தூண்டிவிட்ட ரேவதி சிறிது நேரம் செய்வது அறியாது திகைத்து போய் நின்றாள். அப்புறம் மெஜாரிட்டி சீதா பக்கம் இருப்பதை உணர்ந்து தானும் அவளுக்கு பரிந்து வருவது போல் பேசினாள். ஆமா மல்லி, இத்தனை வருஷமா நாம 4 பேரும் நகமும் சதையுமா பழகியிருக்கோம். திடீர்னு என்ன இப்படி? கொஞ்சம் போல ஜலம் குடிக்கிறியா? நீயே குடி. மல்லிகாவிடம் இப்போது அத்தனை ஆத்திரம் இல்லை. ஆனால் வெறுப்பு மண்டி கிடந்தது. முடுவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுற மாதிரி இவ யாரையும் நினைச்சு உருகிட்டு இருக்கா. சித்த முன்னால ராகினி அம்மா சொன்னாப்ல, பெரியவங்க அவங்க பாட்டுக்கு ஒரு திட்டம் போட்டுட்டு நாம சொன்னா நம்ம மக்க கேட்க மாட்டாங்களா என்னன்னு போயிட்டே இருக்காங்க. அதை சொல்ல வந்தா இவ கையை ஓங்குறாளே. இந்த கையை ஓங்குற பிஸ்னஸ் எல்லாம் என்கிட்ட வேண்டாம்னு அவகிட்ட எடுத்து சொல்லுங்க. இவ இன்னைக்கு காரீசன் மகள் தான், பண்ணை வீட்டு மருமகளாயிடல. அப்படி ஆக முடிஞ்சா ஆகட்டும், அப்புறம் பார்க்கலாம் யார் கை ஓங்குதுன்னு. இதை சொல்லிவிட்டு ரேவதி கூட காத்திராமல் அவள் விருட்டென கிளம்பினாள். ரேவதி தான் இவளை விட்டால் வீட்டுக்கு போக தகுந்த துணை கிடைக்காது என்கிற பதைப்பில் அவள் பின்னாலேயே ஓடினாள். சீதா அப்படியே இடிந்து போய் உட்கார்ந்து விட்டாள். ராகினிக்கு அவளை பார்க்கவே பரிதாபமாய். சீதா, கண்டதை நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. உங்க அப்பா அம்மாவுக்கும் உன்மேல எத்தனை பாசம் இருக்கு. இத்தனைக்கு மாப்பிள்ளை அசல் ஒரு அவரை பற்றி ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லவும் முடியாது. உங்க அப்பாவோட பிராண சிநேகிதர் தானே முத்துகிருஷ்ணன். அவரே தன் மகனை பற்றி உங்க அப்பா கிட்ட சொல்லி வருத்தப்பட்டு இருக்கிறாருன்னு நீயே சொல்லி இருக்க. எனக்கென்னவோ மல்லிகா ஏதோ போட்டியில் பேசுறாப்புல தோணுது. சீதா சிநேகிதியின் வார்த்தைகளை மறுக்கவில்லை. ஆனால் அதே சமயம் அப்படியே ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ராகினி, பிரசாத்தோட அப்பாவுக்கே அவன் எந்த அளவுக்கு கெட்டவன்னு தெரியுமோ என்னவோ. அவரை பொறுத்த வரைக்கும் பையன் சரியா படிக்கல. ரைஸ் மில்லில் உட்கார்த்தி வச்சா அங்க பொறுப்பா வேலையை கவனிக்காம கெட்ட சகவாசங்களோட ஊர் சுத்துறான், தண்ணி அடிக்கிறான், சிகரெட் பிடிக்கிறான். இவ்வளவுதான். இதுலயும் கடைசி 2 கெட்ட பழக்கத்தையும் அவர் தன் வாயால அப்பா கிட்ட சொன்னதே இல்லை. பையன் பொறுப்பா இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் சரியா இல்லை, ஊதாரியா இருக்கான், படிக்க மாட்டேங்கிறான், இவ்வளவுதான் சொல்லி இருப்பாரு. அவன் நாங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் வர வழியில ரவுடி கும்பலை சேர்த்து வச்சுட்டு பாட்டு பாடுறதும் கையை பிடிச்சி இழுக்கிறதும், அப்புறம் ரைஸ் மில்லுக்கு வேலைக்கு வந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துட்டு அது இவன் அப்பா காது வரைக்கும் போகாம இவனே தன்னுடைய சங்கிலி மோதிரம் எல்லாத்தையும் வித்து அவகிட்ட கொடுத்து அனுப்பினதும் இதனால் வரைக்கும் யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம். சீதா, இனிமே தெரியணும் இல்லையா? நீ உங்க அப்பா கிட்ட பேசலாமே. சீதா இதற்கு உடனே பதில் சொல்லாமல் தலை குனிந்தாள். கண்களில் இருந்து உதிர்ந்த வைரமணிகளை மட்டும்
மல்லிகாவும் தேவகியும் பார்த்திருந்தால் தங்களிடம் இருக்கும் வைரங்களை பற்றி அப்படி அலட்டி கொண்டிருக்கவே மாட்டார்கள். ராகினிக்கும் அழுகை வந்தது. எதுக்காக இப்ப அலற சீதா? நீ அழுதா எனக்கும் அழுகை வருது. இதை பாரு, எப்படியும் கோவில் காப்பு கலைஞ்சதுக்கு அப்புறம்தான் 2 வீட்லேயும் தாம்பூலம் மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே எங்கள் அண்ணனும் வரட்டும், நான் அவன்கிட்டையும் பேசுகிறேன். நீயும் உங்கள் அப்பா கிட்ட பிரசாத் பற்றி மெதுவாக பேசு. இப்போ நான் எதை பேசினாலும் அவங்க நான் வேணும்னு இல்லாததையும் பொல்லாததையும் சொல்கிறேன்னு தான் நினைப்பாங்க. அவங்க நம்பவே மாட்டாங்க. ராகினி சற்று நேரம் யோசித்தாள். ஏன் சீதா, அவன் ஏதோ பணம் கொடுத்து ஒரு பொம்பளை வாயை அடைச்சான்னு சொல்றியே, அவளை அழைச்சிட்டு வந்து நடந்ததை உங்கள் வீட்டில் சொல்ல சொன்னா? சீதா உதட்டை பெதுக்கினாள். முடியாதுடா, அந்த பொண்ணு வேறு இடத்துல கல்யாணமாகி செட்டில் ஆகிட்டா. இப்போ போய் பழச கிளறினா அரண்டு போயிடுவா. இந்த விஷயம் வெளிவந்ததே இவ தங்கச்சி என் கூட படிக்கிறா, அவ என்கிட்ட சொல்லி அழுது புலம்பினதால என்னோட எதிர்காலத்துக்காக அந்த அக்கா அவ தங்கச்சி இந்த 2 பேரோட எதிர்காலத்தையும் நான் அழிக்கக்கூடாது இல்லையா? ராகினி அவளது நல்ல மனசை நினைத்து ஒரு கணம் நெகிழ்ந்து போனாள். இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை மருமகளாக்கி கொள்ள தேவிக்கு எத்தனை கொடுத்து வைத்திருக்க வேண்டும்? ராகினிக்கு தன் தாயாரை நினைத்தால் எரிச்சலாக வந்தது. அமெரிக்க மருமகள் எந்த லட்சணத்தில் இருப்பாள் என்று அவளுக்கு தெரியும். பிறந்த நாள், பொங்கல் போன்ற சமயங்களில் அம்மாவின் வற்புறுத்தலின் பேரில் ராகினி அவளை தொலைபேசியில் அழைத்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறாள். அப்பொழுதெல்லாம் அவள் நுனிநாக்க ஆங்கிலத்தில் தான் பேசியிருக்கிறாள். அதுவும் பொறுக்கி எடுத்தாற்போல் 4-5 வார்த்தைகள். அவளுக்கெல்லாம் இந்தியாவுக்கு வர வேண்டும் என்கிற ஆர்வமோ, புடவை கட்டி பூ வைத்து அத்தை மனசை குளிர வைக்க வேண்டும் என்கிற எண்ணமோ கொஞ்சமும் கிடையாது. ஒருவேளை மாமாவுக்கு ஆசை இருக்கலாம். அதுவும் வேற்றுவனில் அந்நிய கலாச்சாரத்தில் வளர்ந்த தன் மகள் எங்கே ஒரு அமெரிக்க இளைஞனையே மணந்து கொண்டு விட போகிறாளே என்கிற பயத்தில் டாலர்களை காட்டி அக்காவை மயக்கி இருக்கலாம். ராகினி சீதாவை பார்த்து சிரித்தபடி சொன்னாள். எங்க அப்பாவுக்கு இருக்கிற சொத்தே 7 தலைமுறைக்கு தாங்கும். அப்படியும் எதுக்காக எங்க அம்மா பணம்னு அடிச்சுக்கிறாங்களோ தெரியல. ஆனால் அண்ணனுக்கு மாமாவையும் அவர் பெண்ணையும் கொஞ்சம் கூட பிடிக்காது சீதா. இப்படி அவள் சொல்லி கொண்டு இருக்கும் போதே சீதா அவளை வாஞ்சியுடன் அணைத்து முத்தமிட்டாள். ராகினி நெகிழ்ந்தே போய்விட்டாள். என்னடா கண்ணம்மா, உங்க அண்ணன் அதற்கு மேல் என்ன பேசுவது என்றே தெரியாமல் அவள் தேக்க, ராகினி அவளது தோலை தட்டி சொன்னாள். நிச்சயமா உனக்குத்தான், நீ கவலையே படாத. என் உசுரை கொடுத்தாவது இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைப்பேன், போதுமா? சிறியேன், சிரிடா. சீதா சிரித்தாள். ராகினி சொன்னபடி செய்வாள் என்கிற நம்பிக்கை சீதாவுக்கு உண்டு. ஆனால் ஒரு வார்த்தை பிசகாமல் அப்படியே செய்வாள் என்று நினைக்கவே இல்லையே அவள். அத்தியாயம் 5. பிரசாத் பார்த்தால் இந்த புனையும் பாலை குடிக்குமா என்கிற மாதிரி படு சாதுவான தோற்றம்தான். நல்ல உயரம், மானிடம்தான் என்றாலும் கருணையான உடம்பு, பெற்றோர் முன்னால் ஒன்றுமே தெரியாத குழந்தை மாதிரியான பாவனை. எத்தனை நேரமாக கூப்பிட்றேன், எனக்கு சாப்பாட்டை போட்டுட்டு அப்புறமா அப்பாவோட பேசிட்டுறேன், எனக்கு பசிக்குது, வரேண்டா. உன் விஷயமாகத்தான் பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே உனக்கு வயிற்றுல மணி அடிச்சுடுத்து. உள்ளே வந்து மகனுக்கு சாப்பாடு பரிமாறிய லட்சுமியின் முகம் அளவுக்கு அதிகமாக பூரித்து கிடந்தது. பிரசாத் சாடையாய் தாயின் முகத்தை பார்த்தபடியேதான் சோற்றை பிசைந்தான். என் விஷயமா என்ன இருக்கும்? மனசு அனாவசியத்துக்கு எதையோ நினைத்து குழம்பியது. தான் ரகசியமாக செய்த குற்றம் ஏதாவது வெளியாகிவிட்டதோ என்கிற மெலிதான பதற்றம் அவளுள் எழுந்தது. அப்படி ஏதாவது இருந்தால் அம்மாவின் முகத்தில் இத்தனை சிரிப்பு இருக்காதே என்றும் அறிவு இடித்தது. பிரசாத்தை பொறுத்தவளது வரையில் பொழுது விடுவதே ஏதாவது ஒரு குற்றத்தை செய்வதற்காகத்தான். சின்னதோ பெருசோ ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்வதே வாடிக்கையாகிவிட்டது. கண்டுபிடித்தால்தான் அவஸ்தை. கண்டுபிடிக்க முடியாவிடில் அவன் பாட்டுக்கு வந்த சுவடே தெரியாமல் போய்கொண்டே இருப்பான். இன்னார்தான் செய்தான் என்பதற்கு சின்னதாய் ஒரு தடயம் வைத்திருக்க மாட்டான். தொழிலில் அத்தனை சுத்தம். இப்படிப்பட்ட சத்திய சந்தனுக்குத்தான் தன் பெண்ணை பேசி வைத்திருக்கிறார் அம்பலம். அவர் பேசிவிட்டு போய் வெகு நேரமான பின்பு கூட முத்துகிருஷ்ணன் ஊஞ்சலிலேயே ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்திருந்தார். பேச்சில் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் லட்சுமி அதே கூடத்தில்தான் ஒரு மூலையாக உட்கார்ந்திருந்தாள். அவளுக்கு தன் கணவர் ஆனாலும் வளவளவளவன வெண்டைக்காய்த்தனமான இருந்ததில் மிகவும் ஆத்திரம். அம்பலம் பேசிவிட்டு போகட்டும் என்பது போல பல்லை கடித்து கொண்டிருந்தாள் அவள். அவர் போனதும் புளிய மரத்தை எதுவோ பிடித்து உழுக்குமாமே, அதுபோல உலுக்கி தள்ளிவிட்டாள். எங்க வீடு தேடி அந்த மனுஷர் வந்து பொண்ணை தரேன்னு சொல்கிறாரு, நீங்கள் என்னடானா இடித்து வச்ச புலி மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்களே. நான் எங்கடி உட்கார்ந்து இருந்தேன்?
எனக்கே என் காதை நம்ப முடியல. ஆமாம், அந்த பொண்ணு சீதாவுக்கு என்ன குறைச்சல்? அவனவன் பார்த்தவுடனே கொத்திட்டு போக தயாராக இருக்கான். இவன் என்னடானா போயும் போயும் ஒரு தருதலைக்கு தன் பொண்ணை தர இந்த கெஞ்சு கெஞ்சுறானே. ஆமாம், இன்னும் ஊர் முழுக்க போய் என் பிள்ளை தருதலை பொறுக்கி ராஸ்கள் நீங்களே சொல்லி தண்டோரா போட்டுட்டு வாங்க. கொஞ்சமாவது புத்தி இருக்கா உங்களுக்கு? நம்ம மகனாச்சே, அவனுக்கு நாம் தானே ஒரு நல்ல வழியை தேடித்தரணுங்கிற எண்ணமாவது இருக்கா? இப்போ என்னங்கிற? என் சிநேகிதன் கிளியை வளர்த்து நம்ம வீட்டு பூனைக்கு தரேன்னு சொல்கிறான். ஆஹா தா, ரொம்ப சந்தோஷம்னு தலையாட்ட சொல்கிற. செய்யறேன், வேற வழி. என்னைக்கு உன் வார்த்தையை மீறி இருக்கேன். அழுத்துக்க வேண்டாம். இது நாள் வரைக்கும் என் வார்த்தையை கேட்டதுனால உங்கள் குடி ஒன்றும் முழுகி போயிடலை. ஏதோ வயசு கோளாறு அப்படி இப்படி இருக்கான். அவனை வீட்டிலே கட்டி போட சீதா மாதிரி ஒருத்தி வந்தா தானா அடங்கி போகிறான். நானே நினச்சேன், இப்படி ஒரு நமக்கு மருமகளாக வந்தா நாமும் பையனை பற்றின கவலை எதுவும் இல்லாமல் நிம்மதியாக கண்ணையை மூடலாமேன்னு என் வேண்டுதல் தங்கமலை முருகன் காதில் விழுந்துடுச்சு போல இருக்கு. லக்ஷ்மி தன் வயதையும் மறந்து குதிக்க முத்துகிருஷ்ணன் கவலையுடன் தன் மனைவியை பார்த்தார். சரி சரி, உன் அருமை பிள்ளைகிட்ட விஷயத்தை சொல்லி கல்யாணம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கண்ணியமாக நடந்துக்க சொல்லு. ஏதோ ஒரு வேகத்தில் என்கிட்ட வந்து கேட்டுட்டானே தவிர தனக்கு வரப்போகிற மாப்பிள்ளைக்கு பாக்கு போடுற பழக்கம் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறவன் அவன். என்ன கஷ்டமோ மற்றவங்க கஷ்டத்தை பற்றியே நினைக்கிறீங்களே தவிர நம்ம சிரமத்தையும் கொஞ்சம் நினச்சி பாருங்க. அதால விடியாதா இதால விடியாதான்னு அல்லாடிட்டு இருந்தோம். கடவுளே கண் திறந்து பார்த்து இந்தா பிடிச்சிக்கோன்னு வரத்தை கொடுத்து இருக்கிறாரு. நழுவு விடுறது முட்டாள்தனம். லட்சுமியின் வார்த்தைகள் தான் அந்த வீட்டில் எப்பொழுதும் ஜெயிக்கும். பிரசாத்தின் குணாதிசயங்கள் பற்றி கணவரை காட்டிலும் அவள் நிறைவே தெரிந்து வைத்திருந்தாள். ஆனாலும் முழுக்க முழுக்க மகன் மீது குற்றஞ்சாட்ட அந்த தாயின் மனம் இடம் கொடுப்பதே இல்லை. அவன் என்ன செய்வான்? சேர்க்கை சரியில்லை. அந்த பூசாரி மகன் குமாரும் மார்வாடி பையன் சுனிலும் தான் இவனை கெடுக்கிறது எல்லாம். அவங்க சகவாசம் மட்டும் இல்லைன்னா என் மகன் தங்கம்தான். இப்படி மகன் செய்யும் சகல காரியத்திற்கும் மற்றவர்களே குற்றம் சொல்பவளுக்கு தன் பெண்ணுக்கு இவள் மகனை சம்பந்தம் பேச அம்பலம் வந்தபோது மட்டும் எல்லாமே தன் மகனின் அழகையும் சொத்து பத்தையும் பார்த்துதான் என்று கூசாமல் சொல்கிறாள். மகனிடமும் அப்படியே சொல்கிறாள். பிரசாந்துக்கு முதலில் நம்பவே முடியவில்லை. சீதாவியா தனக்கா? இந்த அம்பலத்துக்கு என்ன ஆச்சு? அது சரி, இந்த விஷயம் சீதாவுக்கு தெரியுமா? அவ இதுக்கு ஒத்துக்கிட்டாளா? இவன் தன் மனசில் உள்ள சந்தேகத்தை தாயிடம் கேட்டே விட்டான். நல்லா இருக்குடா, உனக்கு என்ன குறைச்சல்? இன்னும் கொஞ்சம் பொறுப்பா படிச்சிருந்தியனா பண்ணையார் மகன் விஜயனை மாதிரி நீயும் தாட்டு பூட்டுன்னு இருந்திருப்ப. ஊரில் இருக்கிற இலசுங்கள்லாம் உன்னையே நினைச்சிட்டு தங்கமலை முருகனுக்கு நெய்விளக்கு ஏற்றி இருக்கும். பரவாயில்லை, இப்போ என்ன கண்ணுக்கு லட்சணமா இல்லையா? சொத்து சுகத்துக்குத்தான் குறைச்சலா? நம்ம வீட்டு பொண்ணை கொடுக்க அந்த அம்பலமும் பார்வதியும் கொடுத்து வச்சிருக்கணும் தெரிஞ்சுக்க. அது சரி, சீதாவுக்கு இதில் இஷ்டம்தானா? என்னடா நீ புரியாமல் பேசுகிற? சீதாவுக்கு நம்ம குடும்பத்தை பற்றி தெரியாதா? அப்பாவோட ஸ்நேகிதர் மகனைத்தானே கட்டிக்க போறா. மேலும் இதெல்லாம் பெரியவங்க பார்த்து எடுக்கிற முடிவு. தலை இருக்கிறச்சே வால் ஆடக்கூடாது தெரிஞ்சுக்க. உனக்கு சீதாவை கட்டிக்க இஷ்டம்தானே? இப்படி அவன் கேட்டபோது என்ன பேசுவது என்றே தெரியாமல் ஒரு கணம் பிரமித்து பிரசாத் உடனே சமாளித்து கொண்டு இப்படி சொன்னான். என்னம்மா நீ என்னை போய் கேட்டுக்கிட்டு உனக்கு எதுன்னு சரின்னு படுதோ அதை செய். என்ன எவ கழுத்தில் தாலி கட்டணுமோ அப்போ மட்டும் கூப்பிடு, கண்ணை மூடிட்டு கட்டுறேன். மகனின் பதிலில் பூரித்து போய் விட்டாள் லக்ஷ்மி. கண்களில் இருந்து கரகரவென கண்ணீர் பெருகி கன்னங்களில் விளைந்தது. பாரு, ஒரு ஆம்பளை பையன், நீயே அம்மா வார்த்தைக்கு இத்தனை மதிப்பு கொடுக்குற. அவ ஒரு பொம்பளை, எப்படியும் இன்னொருத்தன் வீட்டுக்கு போய் வாழ போறவ. அப்படி இருக்கிறப்போ அவளோட சொந்த விருப்பு வெறுப்புக்கெல்லாம் இடம் எது? என்னதான் தாயார் சொன்னாலும் அவனால் இதை மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நிச்சயம் சீதா தன்னை மணக்க சம்மதித்து இருக்க மாட்டாள். சரி, அப்படியே தான் இருந்து விட்டு போகட்டுமே. அவ விருப்பத்தை யார் கேட்டாங்க? நானே எதுவும் கேட்டுக்கல, இவளுக்கு என்ன? அவன் இந்த சந்தோஷ செய்தியை உடனேயே தனது உயிர் நண்பர்களாகிய குமாரிடமும் சுனிலிடமும் சொன்னான். குமாருக்கு உள்ளிருந்து விவரிக்க முடியாத எரிச்சல் பொங்கியது. ஆனாலும் சிரமப்பட்டு அடக்கி கொண்டான். சிரிக்கி, என்னை பார்த்தா முகத்தை சிலிச்சுக்கிட்டு ஓடுவியே, என்னை விட இந்த பொறுக்கி பிரசாத் ஒசத்தியா போயிட்டானா உனக்கு? இருக்கட்டும், ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் மாட்டையா போயிடுவ? என்னடா யோசனை? பிரசாத் அவனை உலுக்கினாள். ஒன்றுமில்ல பிரதர், அவ சம்மதிச்சிட்டாளா? இது என்ன கேள்வி? அவ அப்பன் வீட்டில் இருக்கிறத விடவும் என் வீட்டில் ஒசத்தியா ராணியாட்டம் இருக்கலாம்.
இல்லை, எனக்குத்தான் என்ன குறைச்சல்? அழகு இல்லையா என்ன? அவளை காட்டிலும் ஒரு மாத்து நிறம் கம்மி. ஆண் கருத்தா 1000 பொன் தெரியுமா? குமார் விஷமமாய் சிரித்தான். வெறும் பணத்தையும் அழகையும் பார்த்துதான் சீதா கழுத்தை நீட்டணும்னு அவ பேசாம நம்ம சுனிலுக்கு கழுத்தை நீட்டிடுவா. என்ன முறைக்கிற? நான் உள்ளதை தான் சொல்றேன். உங்க அப்பாவை விட சுனிலோட அப்பா பணக்காரர். உன்னை விட சுனில் சிவப்பு அழகு. என்ன மூளைதான் கிடையாது? சுனில் அது நேரம் வரையில் வாயில் அடக்கி வைத்திருந்த பான் பராக்கை துப்பி விட்டு வந்து சொன்னான். அரே பையா, நமக்கு சீதா வேணாம். நமக்கு பொண்ணு நம்ம ஊர் மேல நிறைய இருக்கு. க்ரோர்ஸ் கணக்கில் பைசா கொடுத்து கார் பங்களா எல்லாம் கொண்டு வரும். கட்டின பசு மாதிரி நில்லுன்னு நிற்கும், படுனா படுக்கும். சீதாவா வக் பகுத் சலா ஹாய். பிரசாத் கடுப்பாகி போனான். இப்போ என்னங்கிற நீ? அவன் குமாரை பார்த்து கேட்க குமார் சிரித்தபடி சொன்னான். அவளுக்கு விஷயம் தெரியுமா? இதில் இஷ்டம்தானான்னு விசாரி. எப்படியா விசாரிக்கிறது? சுனில் பையா, நீ போய் கேளேன். குமார் நண்பனின் பிடரில் செல்லமாய் தட்டினான். உனக்கு ரிசல்ட் வேணும், நான் கேட்டுட்டு வரேன். தும் சுப்ரகோ. சுனில் உற்சாகமானான். அவனுக்கு எப்போதுமே ராகினியும் சீதாவையும் கண்டால் பயம். ஆனால் ரேவதியிடம் நின்று பேசுவான். அடிக்கடி ரேவதியின் தாயாருடைய ஈர்க்குச்சி வளையலும் எண்ணெய் இறங்கியத்தோடும் அவர்களது கடைக்கு வரும். அவன் கடையில் இருந்தால் பிடித்தம் அது இது என்றெல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்யாமல் 10ஓ 20ஓ சேர்த்து போட்டு கொடுப்பான். அப்படி போட்டு கொடுத்த நாட்களில் ரேவதி கண்ணில் பட்டால் அசடு வழிய சிரித்து கொண்டே சொல்வான். ஃபாதர் கடைக்கு வந்திருந்தாரு. ரொம்ப தேஞ்சு போன ஜுவல். என்ன 1000 கூட முழுசா தேரலை. நான் தான் மேக்சிமம் எவ்வளவு தர முடியுமோ அவ்வளவு தர சொன்னேன். வேற எந்த கடைக்கு போனாலும் இத்தனை தரமாட்டான். நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது கூட செய்யாட்டு எப்படி? ரொம்ப தேங்க்ஸ். நோ தேங்க்ஸ் எதுக்கு? நல்லா படிக்கிறியா? ஏதுனா ஹெல்ப் வேணும்னா சொல்லு. என்ன, சுனிலுக்கு ரேவதியினால் ஆகப்போகிற காரியம் எதுவும் இல்லை. ஆனால் 4 பேர் பார்க்க இளம்பெண், அதுவும் ஐயர் வீட்டு பொண்ணுடன் பேசிக்கொண்டு இருப்பது பிடிக்கும். எத்தனையோ தடவை குமார் கூட பொறாமையுடன் கேட்டு இருக்கிறான். அந்த பெண்ணோட அப்படி என்னடா பேச்சு? எங்களுக்குள்ளார எத்தனையோ சமாச்சாரம் இருக்கும். லவ்வா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் தான் இது வரைக்கும். இப்போது கூட சுனில் சீதாவை பற்றி தெரிந்து கொள்ள இந்த ரேவதியின் உதவியைத்தான் நாடினான். ஆனால் அந்த சீதாவை நம்ம ஆள் திரும்பி பார்க்கக்கூடாது. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா நான் அடுத்த நிமிஷம் நாண்டுகிட்டு தான் சாகணும். சீதாவை மெதுவாக ஓரங்கட்டுவுதான் சரி என்கிற தீர்மானத்துக்கு வந்திருந்தாள். அதனால் சுனில் கேட்டதும் முகத்தை பூவாய் மலர்த்து கொண்டு சிரித்தாள். எதுக்கு சிரிக்கிற? பின்ன சிரிக்காம என்ன செய்யறதான்? சீதா சம்மதிக்காம அவங்க வீட்டில் ஒரு துரும்பு கூட அசையாது. சீதா நிஜமாவே பிரசாத்தை லவ் பண்ணுறாளான்னு தெரிஞ்சுக்கணுமாம் அவனுக்கு. உன் ஹெல்ப் தான் வேணும் ரேவதி. நான் என்ன செய்யணும்? அவளிடம் கேட்டு சொல்லேன். இந்த மேரேஜில் அவ்வளோ இஷ்டந்தானா என்று. ரேவதிக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். மல்லிகா சொன்னது போல் விஜயன் நமக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, பேசாம மாமன் மகளையே கட்டிக்கிடட்டும். பிரசாத்தை கல்யாணம் செஞ்சுக்கிறது அவளுக்கு பூரண சந்தோஷம். அப்படிங்கிற சுனில் முகவாயை தடவியபடி இந்த தகவலை அப்படியே கொண்டு வந்து பிரசாத் குமாரிடம் கொட்டினான். குமாரின் முகத்துக்கு எதிரே விரலை சொடக்கி சிரித்தான் பிரசாத். பார்த்தியா, அவளுக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு போய் பேசேன். குமார் ஏமாற்றத்தை விழுங்கியபடி சொன்னான். கண்டிப்பா போய் பேசத்தான் போறேன். சிக்னல் விழுந்தாச்சு, எனக்கென்ன? அவன் மறுபடியும் சுனிலை பார்த்து கண் சிமிட்டான். இப்பவும் நீதான்ப்பா எனக்காக தூது போகணும். வேணாம்டா, என்னை விட்டுடு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இருடா, இவன் வேற. நாளைக்கு சாயந்தரம் முருகன் கோயிலுக்கு போற வழியில சீதாவை நான் பார்த்து பேசணும், போய் சொல்லு. இந்த முறை சுனில் விழித்தான். ரேவதியிடம் இதை சொன்ன போதும் மிரண்டு போய் பின்வாங்கினாள். ஐயோ, இதையெல்லாம் நான் சொல்ல மாட்டேம்மா, நீயே சொல்லு. இப்படி சொல்லிவிட்டு விருரென நடந்தாள். எப்படியாவது விஜயனை மறக்க போட்டியிடும் வரிசையிலிருந்து சீதாவை அப்புறப்படுத்தலாம் என்று பார்த்தாள். முடியாது போல தோன்றுகிறதே. சுனில் பின்னாலேயே ஓடி வந்த அவளிடம் கெஞ்ச கடைசியில் தனது சட்டைப்பையில் இருந்த மெல்லிசா ஒரு சங்கிலி எடுத்து அவளிடம் காட்டினான். இந்தா, இதை வச்சுக்க. எப்படியாவது சீதாவை அந்த முருகன் கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்துடு. ரேவதி சங்கிலியும் அவனையும் மாறி மாறி பார்த்தாள். என்ன, திரும்பி கேட்பேன் பார்க்கறியா? சத்தியமா மாட்டேன். நீயே வச்சுக்கோ. உனக்கு பிரசாத் பற்றி தெரியாது. அவன் சொன்னதை கேட்காதவன் தொலைஞ்சான். நான், குமார், பிரசாத் 3 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பிரிஞ்சு போக முடியாது. அப்படி ஒரு லிங்க் இருக்கு. அவன் விரலை சங்கிலி போல் கோர்த்து காட்டினான். முகத்தில் மெல்லிய பீதி தெரிந்தது. ரேவதி நினைத்த மாதிரி விஷயம் ஒன்றும் அத்தனை சிக்கலாக இல்லை. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியாகணும்னு முருகனுக்கு வேண்டிட்டு இருக்கேன்.
இன்னைக்கு போய் சாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம்னு ராகினி. எல்லாருமா போயிட்டு வரலாமா? அவள் கேட்டதும் ராகினி உற்சாகமாக தலையாட்டினாள். சீதாவுக்கு முகமே சரியில்லை. 4 நாட்களாக பெற்றோருடன் பேச்சுவார்த்தை இல்லை. என் அண்ணன் வருகிற வரையில் பொறு என்று ராகினி சொன்னதினால் பல்லை கடித்துக்கொண்டு வளைய வந்து கொண்டிருந்தாள். ராகினி வீட்டுக்கு போய் வருவதை அம்பலம் இப்போதெல்லாம் தடுப்பதில்லையே. சீதாவின் கழுத்தில் பிரசாத் 3 முடிச்சு போடும் வரையில் அவளை அவள் போக்கில் விட்டு விட்டு பிடிக்க வேண்டியதான் என்பது போல இருந்தார் அவர். அதற்கேற்றபடி மாலை 4 மணிக்கே ராகினி வண்டியை அனுப்பி விடுவாள். பள்ளி விடுமுறை என்றால் காலையிலேயே அம்மா அப்பா இருவரின் முகத்தையும் பார்க்காமல் விட்டத்தையோ சுவரையோ பார்த்து சொல்லி கொண்டு புறப்பட்டு விடுவாள் அவள். நான் வரேன். கண்டபடி வெளியே சுத்த வேண்டாம். முத்துகிருஷ்ணன் பொண்டாட்டி வாய் பொல்லாதது. இப்படி பார்வதியும் விட்டத்தை பார்த்தபடியே சொல்வாள். கோவிலுக்கு போவதில் அவளுக்கும் விருப்பம்தான். யாரிடமும் சொல்ல முடியாத மனவேதனையை அவள் முருகனிடம் சொல்லி அழுதுவிட்டு வரலாமே. மல்லிகை அன்றைய சம்பவத்துக்கு பிறகு யாருடனும் அதிகம் பேசுவதில்லை. ஆனால் நேரந்தவனாமல் ராகினி வீட்டுக்கு அவளும் ஆஜராகி விடுவாள். சிரிப்பே இல்லாமல் 2 கன்னத்திலும் பக்கத்துக்கொன்றாக 2 போண்டாவை அடக்கி வைத்திருப்பது போல என்று வைத்து கொண்டு கழுத்தை அறுப்பாள். என்ன நீ வரியா? ராகினி கேட்க அவள் அழுத்தபடியே பதிலளித்தாள். ஆமா, எல்லாரும் போனா நானும் வந்துதானே ஆகணும். இங்கே தனியே உட்கார்ந்து எண்ணத்தை வெட்டி முறிக்க போறேன். கோவிலில் இருந்தவரையில் ஒரு பிரச்சனை இல்லை. மலையின் படிகளில் 2 படிகளுக்கு ஒரு தாவலாய் ரேவதியும் மல்லிகாவும் இறங்கி ஓட சீதா ராகினிக்கு துணையாய் மெல்ல நடக்க, சீதா உங்கூட கொஞ்சம் பேசணும் பிரசாத் கூப்பிட அவள் திடுக்கிட்டு நின்றாள். அவன் சிரித்தபடி ஒரு கொத்து ரோஜா பூக்களை அவளிடம் நீட்டினான். வாங்கிக்க, உனக்காக டவுன்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். என்ன அப்படி பார்க்குற? இவங்க முன்னால வாங்கிக்க வெக்கமாய் இருந்தா சொல்லு, அவங்களை அனுப்பிடுறேன். அவன் பூங்கொத்தை அவள் கையில் திணிக்க ஆத்திரத்தில் அவள் அதை அப்படியே வீசி எறிய ராகினி சிநேகிதியை பின்னுக்கு தள்ளிவிட்டு நிதானமாய் திடமான குரலில் சொன்னாள். சாரி பிரசாத், சீதா என்ன அண்ணன் மனைவியாக போறவ. அனாவசியமா அவளை தொந்தரவு பண்ணாத. என்னது, அப்ப பெரியவங்க செய்யற கல்யாண ஏற்பாடு? பிரசாந்த் ஆத்திரத்துடன் கேட்க சீதா அதைவிட ஆத்திரத்துடன் பதிலளித்து விட்டு ராகினியின் கையை பிடித்தபடி வேகமாக இறங்கினாள். அது பத்தி பெரியவங்களையே கேளுப்போ. அத்தியாயம் 6. தேவகியம்மாள் தனது பெரிய சரீரத்தை தூக்கி கொண்டு காற்றில் பறக்காத குறைதான். அவளது பாசத்துக்குரிய அருமை தம்பியின் குடும்பம் அமெரிக்காவிலிருந்து வந்து இறங்கி இருக்கிறதே, அதுவும் கோயில் காப்பு கட்டி திருவிழா அன்று. இது போன்ற சமயங்களில் தானே ஊர் பெரிய மனிதர் என்கிற முறையில் பண்ணையார் ராஜலிங்கத்து பரிவட்டம் எல்லாம் கட்டி அவர் கையால் பந்தக்கால் தட்டு முருகனுக்கு காப்பு கட்டுவார்கள். அதையெல்லாம் பார்த்து மூக்கின் மீது விரல் வைக்க அவளது தம்பி குடும்பம் வந்து விட்டதே. வந்ததும் வராதமாய் தம்பி விஜயனை பற்றி தான் கேட்டார். ஆமா, அவன் வரலையா? இன்னும் 2 நாளாகும். 5 வருஷமா படித்த காலேஜ், எல்லார்கிட்டையும் பேசி தீர்த்துட்டு வர வேண்டாமா? இப்போ என்ன, இன்னும் 2 மாதத்துக்கு அப்புறம் அவன் கூட பேசிட்டே தான் இருக்க போறீங்க. அதுக்கு இல்லக்கா, சரஸ் யார் கூட பேசுவா? பாவம், 2 நாளைக்கு பொழுது போகாமல் திண்டாட போறா. ஏன், நம்ம ராகினி இருக்கா இல்ல, கொள்ளையா பேசுவா, அவ கூட பேச சொல்லு. ஏன் தம்பி, தமிழ்ல ஒரு வார்த்தை கூட தெரியாதா? ஓ தெரியுமே, வணக்கம், நன்றி. ரொம்ப கஷ்டப்பட்டு 4 மாசமா சொல்லி கொடுத்து அந்த 2 வார்த்தையை கத்துக்கிட்டு இருக்கா குழந்தை. அவள் எவளுக்கு பேசுறதுக்கு ராகினி எல்லாம் முடியாதக்கா. மாப்பிள்ளை வந்து தான் கம்பெனி கொடுக்கணும். கம்பெனியா? விஜயன் எந்த கம்பெனியும் சொந்தமா வச்சுக்கல தம்பி. தேவகி வெகுளியா சொல்ல அமெரிக்க தம்பையும் மனைவியும் இதை கேட்டு ஆரவாரமாய் சிரிக்க ராகினிக்கு அவமானமும் ஆத்திரமாய் மண்டியது. அந்த கடமை மூக்கை உடைக்கிறார் போல் ஏதாவது சொல்லி இருப்பாள். அம்மாவின் முகத்துக்காகவும் வீட்டுக்கு வந்த விருந்தாளியிடம் அப்படி நடந்து கொள்வது தவறு என்றும் பேசாதிருந்தாள். ரேவதியும் மல்லிகாவும் அமெரிக்காவிலிருந்து வந்திறங்கிய அழகியை பார்ப்பதற்காகவே இந்த ஒரு நாளில் 3 தடவை வந்து போய்விட்டார்கள். அப்படி ஒன்றும் அழகா இல்லை, எங்கள் அப்பாத்தா சுடுற வெள்ளை பணியார மாதிரி இருக்கா. முகரையில் ஆப்பை பவுசு இல்லை. மல்லிகா ராகினியின் காதுப்படவே விமர்சித்தாள். ரேவதி மட்டும் தன்னால் முடிந்த மட்டும் சரசாவிடம் ஆங்கிலத்தில் பேசி கொண்டிருந்தாள். இத்தனை நேரம் சீதா மட்டும் இருந்தால் என்னவோ அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்த மாதிரி வெளுத்து கட்டி இருப்பாள். ராகினி தன் சிநேகிதியின் நினைவில் மூழ்கி உட்கார்ந்திருக்க தேவகி மகளை ரகசியமாய் நம்பினாள். நீயும் இங்கிலீஷில் அவகிட்ட பேசேன். ஒவ்வொரு வார்த்தைக்கும் பணத்தை பணம் பார்க்காம கொட்டி அழுதுருக்கேன்ல, நீ சும்மா இருமா. ராகினி தாயை அதட்டினாள். தமிழ்நாட்டுக்காரங்க தானே அவங்க,
4 வார்த்தை தமிழில் பேசட்டுமே. வணக்கம், நன்றி 2 வார்த்தையை மட்டும் 4 மாதம் சிரமப்பட்டு கற்றுக் கொடுத்துருக்கிறாராம் மாமா. அத்தனைக்கும் புத்தி உலக்கை கொழுந்து அங்கே. எனக்கு என்ன தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், இன்னும் இங்கிலீஷ் பிரெஞ்சு எல்லாம் தெரியும். எனக்கெல்லாம் தெரியுங்கிறதுக்காக அலட்டிக்க மாட்டேன் உன் மருமக மாதிரி. தேவகிக்கு அந்த கணத்தில் மகளின் வாயை அடக்கினாள். போதும் என்றாகி விட்டது. சித்த வாயை மூடிட்டு இரு தாயே, புண்ணியமா போகும். தாராளமா நீ பேசுன்னு கெஞ்சினா கூட அப்புறம் நான் பேச மாட்டேன். ரொம்ப சரி. தேவகியும் ஏதோ ஒரு ஆத்திரத்தில் சொல்லிவிட்டு வந்து விருந்தினர்களை கவனிக்க சென்று விட்டாள். சில நேரங்களில் எதையோ ஒன்றை பேச பின் அதுவே நிலைத்து விடுகிறது. எத்தனைதான் முட்டி மோதினாலும் அப்புறம் அந்த நிலை மாறுவதே இல்லை. ராகினி சீதாவுக்கு வண்டி அனுப்பி பார்த்தும் அவள் வராத அர்த்தம். சாதாரண நாளாக இருந்தால் அவளே சீதாவை பார்க்க கிளம்பி விடுவாள். இப்பொழுது வீட்டில் விருந்து போதாக்குறைக்கு இந்த நிலையில் சீதாவின் பேச்சை எடுத்தாலே தேவகி அம்மாவின் இரத்த கொதிப்பு அதிகமாகிவிடும். ராகினி, மல்லிகா, ரேவதிக்கு கூட தெரியாமல் சிநேகிதியை சந்திக்க திட்டம் போட்டு கொண்டிருந்த அதே நேரத்தில் தேவகி என்ன சொல்லியும் கேட்காமல் தம்பி குடும்பம் தோப்பு பங்களாவுக்கு கிளப்பி கொண்டிருந்தது. என்னடா எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னைக்கு ஒரு நாள் எங்க கூட தான் இரேன். தோப்பு பங்களா எங்க ஓடி போயிட போறது? அங்கேயும் எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு வச்சிருக்கேன் தான். இருந்தாலும் நானும் அத்தானும் இந்த வீட்டை விட்டு இந்தண்ட நகர முடியாது. திருவிழா வேற ஆரம்பிச்சிடுச்சு. இல்லை, யாராவது வந்துட்டே இருப்பாங்க. அதனால் என்ன, நீ பாட்டுக்கு உன் வேலையை கவனி. சரசுக்கும் அவள் அம்மாவுக்கும் எப்பவுமே கூட்டம் பிடிக்காது. அங்கே எல்லா வசதியும் இருக்குல்ல, அங்கே போகிறோம். விஜயன் வந்தால் மட்டும் சொல்லி அனுப்பு. தம்பி குடும்பம் கிளம்பி விட்டது. தேவகிதான் மனசு கேட்காமல் மகளையும் அவர்களோடு அனுப்பினாள். நீயும் கூட போ ராகினி, அவங்களுக்கு இடம் புதுசு பாரு. ராகினி எதுவும் பேசவில்லை. அவர்களுடன் காரில் ஏறி அமர்ந்தாள். நாளைக்கு திருவிழாவில் பார்க்கலாம். இவளே 2 பேரும் தோப்பு பங்களாவுக்கு வந்துடுங்க. மாடியில் இருந்து பார்த்தா நல்லா தெரியும். ராகினி மல்லியாவுக்கும் ரேவதிக்கும் காரில் இருந்தபடியே கையசைத்தாள். கார் கிளம்பி சிறு தூரம் போகும் வழியில் சும்மா இருந்தவள் டிரைவரிடம் கட்டளையிடும் குரலில் கூறினாள், துரை, வண்டியை கணக்கு புள்ள வீட்டில் நிறுத்து, நான் இறங்கிக்கிறேன். சின்னம்மா, அம்மாவுக்கு தெரிஞ்சா நான் சொல்லிக்கிறேன், நிறுத்து. சரசுக்கோ அவளது பெற்றோருக்கோ ராகினி இப்படி நடுவழியில் இறங்கிக் கொள்வது ஒன்றும் பெரிய விஷயமாக தோன்றவில்லை. நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அங்கிள். துணை இல்லாமல் சரஸ் தோப்புக்குள்ளே எங்கேயும் போக வேணாம்னு சொல்லுங்க. பெரிய ஏரியா, உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாமல் திண்டாட போறா. ஓகே, நான் பார்த்துக்கிறேன். மாமா மிக பலமாக தலையாட்டினார். கதவை திறந்த பார்வதி பண்ணை வீட்டை செல்ல திருமகளை பார்த்து ஒரு கணம் திகைத்தாள். பின் தன்னை சுதாரித்து கொண்டு மெல்ல தலையசைத்தாள். வா, சீதா எங்க? உள்ளேதான் இருக்கா. ஊரே திருவிழாவில் அமக்கலப்படுது. என்ன நீங்க இந்த நேரம் பார்த்து அவளை? இதற்குள் குரல் கேட்டு சீதாவே வெளியே வந்தாள். முகத்தில் அழுதிருந்து கண்ணீர் கோடுகள். முன் தலைமுடி கலைந்து கிடந்ததிலிருந்து படுத்திருந்தாள் என்பது சொல்லாமலே புரிந்தது. கணவர் இல்லாத நேரத்தில் இந்த பெண் வந்திருக்கிறதே, எங்கே தன்னுடன் இழுத்து கொண்டு ஓடிவிடுமோ என்கிற கவலை பார்வதிக்கு இல்லாமல் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் மகளை பார்த்தால் பாவமாகவும் இருந்தது. இவ மேல என்ன தப்பு? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிற மாதிரி பொண்ணை அடக்க வழி தெரியாம இவரு போய் அந்த முட்டாளுக்கு பொண்ணை தரதா சம்மந்தம் பேசிட்டு வந்துட்டாரு. இவ நேர அவன்கிட்டே உன்னை பிடிக்கலேன்னு மூத்துல அரைஞ்சாப்புல சொல்லிட்டு வந்துட்டா. அன்றைக்கு நடந்ததை நினைத்தால் இப்போது கூட பெற்ற வயிறு கலங்கியது பார்வதிக்கு. இரவு அம்பலம் வரும்போதே கையில் அறிவால் இல்லாத குறையாகத்தான் ஆர்ப்பாட்டத்துடன் வந்தார். எங்கடியவ? எங்க அவ? ஏன் இப்பதான் சாப்பிட உட்கார்ந்துருக்கா? இந்த பிடாரிக்கு சோறு இல்லாம தான் குறையா இருக்காக்கும். கூப்பிடவள. அதற்குள் அவர் குரல் கேட்டு சீதாவே எழுந்து வந்தாள். ஏன் கத்துறீங்க? பிளட் ப்ரெஷர் எங்கேயாவது எகிரி வைக்க போகுது. இப்ப என்ன ஆச்சுன்னு இந்த கத்துறீங்க? அலட்சியமா கேட்ட மகளை பார்த்து பின்னலை பிடித்து இழுத்து ராட்டினம் சுற்றுவது போல் சுற்று வீசினார் அம்பலம். பார்வதி இந்த காட்சியை காண சகிதவளாய் 2 கரங்களாலும் கண்களை பொத்திக் கொண்டாள். இதுநாள் வரையில் அம்பலத்தின் சுண்டு விரல் கூட மகளின் மீது பட்டதில்லை. வாயால் கத்துவார். அதுவும் மனைவி திட்டத் தொடங்கினாள். அந்த பெண்ணுக்கு பரிந்து பேசுவார். அவரே இத்தனை உக்கிரத்தில் இருக்கிறார் என்றால் விஷயம் என்னவோ பெரியதாகத்தான் இருக்க வேண்டும். மாப்பிள்ளை பையன் கோயிலில் இவளை பார்த்து ஆசையா ரோஜா பூங்கொத்து கொடுத்துருக்கான். இவ அதை வாங்கி அவன் மூஞ்சிலே வீசிட்டு வந்திருக்கா. அது மட்டும் இல்லை, இவ அருமை தோழி, இந்த கல்யாணம் நடக்காது. இவளுக்கு புருஷன் எங்க அண்ணன் தான் பட்டயம் வாசிச்சு கொடுத்துருக்கா. ஏண்டி? பார்வதி மகளை பார்த்து கேட்க அவர் சிரினார். அவளை எதுக்கடி கேட்குற? என்ன கேளு. நானும் முத்துகிருஷ்ணனும் பாக்குவத்தில் மாத்திர சடங்குக்காக
நாதசுர வித்வான் கிட்ட ரேட்டு பேசிட்டு இருக்கோம். அந்த பிள்ளையாண்டன் பிரசாத் முகத்தில் எள்ளும் கொள்ள வெடிக்கு வந்து நிற்கிறான். இதோ இப்போ சொல்லி வைக்கிறேன், உன் மகளை காது கொடுத்து கேட்டுக்க சொல்லு. இவளுக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது முத்துகிருஷ்ணன் மகனோட தான். அவன்தான் எனக்கு மாப்பிள்ளை. மாட்டேன் முடியாதுன்னு ஏதாவது சொன்னாலோ, பண்ணை விட்டு பையனை கட்டிக்க முயற்சி பண்ணாலோ நான் தூக்குல தான் தொங்குவேன். அப்பா என்ன பேசுறீங்க? சீதா அலற அவர் விழிகள் சிவக்க மனைவியை பார்த்து உருமினார். ஆமா, அதுதான் நிஜம். இந்த கல்யாணம் மட்டும் நடக்காம போயிட்டும் நீ தாலி அறுத்து மூளையில தான் உட்காருவ. ஆமா. கடவுளே! பார்வதி அலறினாள். சீதா சாப்பிடாமலே படுத்து பிம்மினாள். மறுநாள் முதல் அம்பலத்தின் உத்தரவுப்படியே சீதா வீட்டில்தான் இருக்கிறாள். ராகினி வண்டி அனுப்பினாலும் போகக்கூடாது என்பது உத்தரவு. அடுத்து வந்த சில நாட்களில் பார்வதி தனக்கு வரப்போகும் மருமகளை பற்றி 1-2 இடங்களில் துருவி விசாரிக்கிறாள். காதில் விழுந்த செய்திகள் ஒன்றும் அத்தனை நல்லதாக இல்லை. இது பற்றி கணவரிடம் கண்ணீர் ததும்ப கேட்கும் போதெல்லாம் மௌனம்தான் பதில், அல்லது மிஞ்சி போனால் நெருப்பு துண்டங்களாய் வார்த்தைகள். ஆமா, அத்தனை நல்ல பையன் இல்லைதான், நானும் கேள்விப்பட்டேன். இப்ப என்ன செய்யணுங்கிற? உன் மக மட்டும் உசத்தியா? பெத்தவள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கலைன்னா இப்படிதான். பண்ணையார் மகன் விஜயன் மட்டும் என்ன சத்தியசீலனா? அவனோட வண்டவாளம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா பட்டணத்துக்கு போனால் தெரிஞ்சுட்டு போகுது. இதை பாரு, இந்த வயசுல எல்லா ஆம்பளைங்களும் அப்படித்தான் இருப்பாங்க. நீ முதல்ல வம்புக்கு அலையிறத விடு. பார்வதிக்கு புரிந்து விட்டது. கணவர் ஏதோ ஒரு வேகத்தில் நண்பனின் மகளை தம் மகளுக்கு பேசி முடித்து விட்டார். இப்போது முன்வைத்த காலை பின்வைக்க அவரது தன்மானம் தடுக்கிறது என்பது. அதனால் ராகினியை பார்த்ததும் அவளுக்கு அழுகை பொங்கியது. ஏமா, படிக்கிற வயசுல ஏதோ படித்தோமா வந்தோமோன்னு இல்லாம இப்படி வாழ்க்கையை சிக்கலாக்கிக்கணுமா? இப்போ பாரு, அந்த பையன் பிரசாத்தும் இவளுக்கும் ஒத்தே வராது. இவ அப்பவானா அவனைத்தான் கட்டி வைப்பேன்னு நீ வேற என்னவோ உங்க அண்ணனுக்கு தான் இவளை கல்யாணம் செய்ய போறதா அந்த பிள்ளைகிட்ட சொன்னியாம். அதை கேட்டதுமே இந்த வீடே நரகமா போச்சு. ராகினிக்கும் தன் அவசர புத்தி தெரிந்தது. சிறிது நேரம் மௌனமாய் உட்கார்ந்திருந்தார்கள். பார்வதி இருவருக்குமாய் குழம்பு சோறு பிசைந்து எடுத்து வந்து உருட்டி கையில் போட்டாள். குழம்பு வாசனை ஆள தூக்குது அம்மா. இன்னும் 2 கவளம் வாங்கிக்கோ. போதுமா? அப்பொழுதுதான் சீதாவை பார்த்து ராகினி கேட்டாள். ஏய், இப்படியே உட்கார்ந்துருந்தா பைத்தியம் பிடிச்சு போயிடும். வாயேன், திருவிழா கடை எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வரலாம். ஐயோ, என்னை வெளியே எட்டி பார்க்க கூடாதுன்னு அப்பா சொல்லிட்டு போயிருக்காரு. ராகினி ஏக்கத்துடன் பார்வதியை பார்த்தாள். அவளோ புது வேகத்துடன் தலைமுடியை அவிழ்த்து உதறி அவசரமாக கொண்டை போட்டு கொண்டு எழுந்தாள். அவளை தனியாத்தான் அனுப்பக்கூடாதுன்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. என்னோட எங்கே வேணுமானாலும் போகலாம், வரலாம். புறப்படுங்க, நானும் வரேன். திருவிழா கடைகளை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வரப்போ நீங்க பேசிட்டே வாங்க, நான் 10 அடி பின்னாலேயே வரேன். ஐயோ, நீங்க தான் எத்தனை நல்லவங்க. ராகினி அவளை கட்டி கொண்டு கெஞ்சினாள். சீதாவுக்கு வெளியே போக இஷ்டமில்லை, அதுவும் அம்மாவுடன். ஆனாலும் ராகினியுடன் பேசுவதற்கு இதையும் விட்டால் வேறு நல்ல சந்தர்ப்பம் எது? அவளும் புறப்பட்டாள். வண்டி இருக்கா? இல்லை, காரில் வந்தேன். நாங்கள் இங்கே இறங்கினது எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. மெதுவாக பேசிட்டே நடந்துடுவோமே. என்ன தொலையாத தூரம். கடை எல்லாத்தையும் பார்த்துட்டே தோப்பு வரைக்கும் நடந்துடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தானே, மலைக்கோயில். கூட்டத்தோடு நடந்துடலாம். திரும்பி வரப்போ தோப்பு பங்களாவிலிருந்து காரை எடுத்துட்டு திரும்பிடலாம். அம்மா, நம்ம கூட இருக்காங்களே. ராகினி படு அலட்சியமாக சொன்னாள். கடைகள் தோறும் 2 பெண்கள் நிற்பதும் கண்ணாடி வளையல்களும் பிளாஸ்டிக் ஸ்டிக்கருமாய் என்னென்னவோ பொருட்களை வாங்குவதும் தங்களுக்குள்ளே ரகசியம் பேசி சிரித்து கொள்வதும் பார்வதிக்கு கண்கள் நிறைந்தது. அடிக்கடி புடவை தலைப்பினால் துடைத்து கொண்டாள். 2ம் ஒன்றுக்கொன்று இத்தனை பிரியமா இருக்காங்களே, இதுங்களை பிரிக்க எப்படிதான் பண்ணையார் சம்சாரத்துக்கு மனசு வந்ததோ? பார்வதிக்கு வழிநடுக்க தெரிந்தவர்கள் செய்திகள் ஒவ்வொருடமும் 6 நிமிஷம் நின்று பேச வேண்டியிருந்தது. கல்யாணமாமே? ஆமாம், நல்ல பெரிய இடமா தான் பிடிச்சிருக்கீங்க. பையன்தான் கொஞ்சம் விளையாட்டு பிள்ளை. அதெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சரியாயிடும்னு வச்சுக்கோங்க. பல இடங்களில் சீதா தாயை விரட்ட வேண்டியிருந்தது. வாமா போகலாம், நேரமாச்சுல்ல. அதே போல் அங்காடிகளில் இந்த இலசுகள் தங்களை மறந்து நிற்கும்போது பார்வதி அதட்டுவாள். எல்லாம் போதும், இன்னும் 10 நாளைக்கு கடை இருக்கு. தினமும் வந்து காசை கரியாக்கலாம். காலை எட்டி போடுங்க. தங்கமலை முருகன் மகா அழகு. அதுவும் காலையில் தேரோட்டம் முடிந்து சற்றைய களைப்புடன் ஒய்யாரமாய் தேரில் அவன் வீற்றிருந்த அழகை காண 2 கண்கள் போதாது. மலை என்பதை விடவும் குன்றே என்றே சொல்லலாம். மிஞ்சி போனால் 150 படிகள். விழா காலத்தில் மலை மீதும் சரசரமாய் விளக்குகள், பஞ்சுமிட்டாய், பலூன், ஊதல் வகையாரங்கள். கோவிலில் வள்ளி கல்யாணம் கதையை பாகவதர் பரவசமாக சொல்லி கொண்டிருக்க இன்னொரு பக்கம் தேவாரமும் திருப்புகழும். கண்கொள்ளா காட்சி.
எத்தனை நேரம் வேணுமானாலும் பார்த்து கொண்டே இருக்கலாம், ஆனால் அம்பலம் வருவதற்குள் வீட்டிற்குள் போய்விட வேண்டுமே என்கிற பதட்டம் பார்வதிக்கும் சீதாவுக்கும். அதனால் அவசரமாக தரிசனத்தை முடித்து கொண்டு படியிறங்கினர். அப்போது கூட சீதாவுக்கும் ராகினிக்கும் 10 நாட்கள் முன் பிரசாத்துடன் நடந்த வாக்குவாதம் தான் நினைவில் நின்றது. தங்களை அறியாமலே இருவரும் ஒருவர் கையை மற்றவர் இறுக பற்றி கொண்டனர். மலைக்கோயில் வாசலில் பார்வதி யாரோ ஒரு அம்மாள் பேச பிடித்து கொள்ள, அம்மா நாங்கள் கொஞ்சம் முன்னாடி நடக்கிறோம், தோப்பு வீட்டுக்கு போய் டிரைவர் துரையை காரை எடுக்க சொல்லணும். ராகினி கூறியதை ஒரு காதில் வாங்கி கொண்டு தன்னை தடுத்து நிறுத்திய பெண்மணியின் வார்த்தைகளும் சற்று கவனத்தை சிதறவிட்டாள் பார்வதி. சொல்றேனே, தப்பா நினைக்காத, எங்க வீட்டுக்கு பக்கத்து வீடுதான் பிரசாத் வீடு. தினமும் சண்டைதான், எத்தனை பணம் கொடுத்தாலும் போதாதுன்னு ஒரே தகராறு. நேர முத்துகிருஷ்ணன் நெல்லு வித்த பணத்தை காணோமேன்னு குதிச்சுட்டு இருந்தார். பெண்ணை கொடுத்தாமா கண்ணை கொடுத்தோமாங்க, எதுக்கும் நீ அவளுக்கு அவசரமாய் தலையாட்டி விட்டு ராகினியும் சீதாவும் போன பாதையில் கால் தடுக்க ஓடிய பார்வதி கண்ணு கட்டிய தொலைவு வரையில் இருவரையும் காணாமல் பதறி நின்றாள். தங்கமலை முருகன் கோவிலில் விளக்கு வெளிச்சம் முடிந்து கடைத்தெருவில் விளக்கு வரிசை ஆரம்பிப்பதற்கு இடையே இருட்டுதான். சொல்லத் தெரியாத மனிதர்கள் நடந்து கொண்டிருந்தாலும் சொல்லத் தெரியாத பீதியில் உறைந்து போனாள். சீதா, ராகினி. அவளது கதறல் இருட்டில் எதிரொலிக்க அதற்கு பதில் ஏதும் இல்லாததால் அவள் தோப்பு பங்களாவை நோக்கி விழுந்தடித்து கொண்டு செல்ல, வாசலிலேயே காரும் டிரைவரும் துரை குழந்தை 2 பேரும் வந்தாங்களா? இல்லையம்மா. ஐயோ! பார்வதி அப்படியே விழுந்து மூர்ச்சையானாள். அத்தியாயம் 7. அன்றைய பொழுது மிக மோசமாக அந்த ஊருக்கு விடிந்தது. ஓர் இரவுக்குள் என்னென்னவோ நடந்து விட்டது. ராகினியும் சீதாவும் காணாமல் போனதில் ஊரே கதி கலங்கி போயிருந்தது. விஜயன் அன்றுதான் ஊருக்கு வந்து இறங்கியிருந்தான். வந்ததும் வராதமாய் இந்த செய்தி கேட்டு துடிதுடித்து போய்விட்டான். தேவகி அம்மாள் மார்பிலும் வயிற்றிலும் அரைந்து கொண்டால. பார்வதி பிரமை படித்தவளாய் ஒரு பக்கம் கிடக்க, டவுன்லேருந்து போலீஸ் ராஜலிங்கம் தாரதாரையா அழுதபடி மகளின் புகைப்படத்தையும் அவளை பற்றிய அடையாளங்களும் போலீஸுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். இத்தனைக்கும் நடுவே செய்வதறியாமல் நகத்தை கடித்தபடி சரஸ் மற்றும் அவன் பெற்றோர் அம்பலம் மற்றும் ஆவேசம் வந்தவர் போல் மாதிரி ஒன்றையே திருப்ப திருப்ப சொல்லி கொண்டிருந்தார். அவளை எவனும் கடத்திட்டு போயிருக்க முடியாதுங்க. வேணும்னே அப்பன் மானத்தை வாங்கணும்னே அவள் எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிட்டு இருப்பா. தானே 4 நாளைக்கு அப்புறம் வந்து நிற்பா. அது சரிங்க, உங்கள் பொண்ணு எங்கே வேணுமானாலும் ஓடட்டும். பண்ணையார் மகளையுமில்ல கூட சேர்த்து இழுத்துட்டு போயிருக்கா. அதுக்கு என்ன சொல்கிறீங்க? இந்த கேள்விக்கு பதிலளிக்க முடியாது திருவென விழித்தார் அம்பலம். இதெல்லாம் போதாதென்று பிரசாத் வேறு ஒரு பக்கம் குதித்தான். இன்ஸ்பெக்டர், அந்த பொண்ணுங்களை யாரும் கடத்தவும் இல்லை, அவங்களா ஓடி போகவும் இல்லை. இவர் மறைச்சு வச்சிருக்காரு. கல்யாண சமயத்தில் இப்படி ஒரு ஸ்டண்ட் பண்ணி கட்ட இருந்த மாப்பிள்ளையை சுழட்டி விட இவர் போட்டு இருக்கிற திட்டம் இது. ஏனக்கென்னவோ இவரே தீர விசாரித்தா பதில் கிடைக்கணும்னு தோணுது. வீடு முழுக்க கூட்டம். அடிக்கடி தொலைபேசி ஒலித்து கொண்டே இருந்தது. கடைசியில் தங்கமலை முருகன் கோவிலை தாண்டி அடர்ந்த புதரில் குற்றுயிரும் குலையனுமாய் ராகினி சற்று தலைவில் ஒரு பாறையில் இடுக்கில் ஏகப்பட்ட இரத்த காயங்களுடன் சீதா. போலீஸுடன் தங்கையும் தேடிப்போன விஜயன்தான் வீட்டுக்கு ஃபோன் செய்து தகவலை முதலில் தெரிவித்தான். கிடைச்சிட்டாங்க, அப்படியே டவுன் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறோம். உயிர் இருக்குதாடா? என் தங்கத்துக்கு உயிர் இருக்குதா? எதற்குமே கலங்காத ராஜலிங்கம் குலுங்கி அழ அவரை தேற்றி காரில் ஏற்றி டவுன் மருத்துவமனைக்கு அழைத்து போனது அம்பலம்தான். அவர் மனசும் கிடந்து அடித்து கொள்ளாமல் இல்லை. குழந்தை எங்கேயோ கடந்து உசுருக்கு போராடிட்டு இருந்திருக்கா. அவளை பற்றி என்னவெல்லாம் பேசிட்டேன். முட்டாள் நான். அத்தனை கூட்டமும் டவுன் மருத்துவமனைக்கு ஓட பிரசாத் மட்டும் தன் நண்பர்களுடன் தனியே தங்கிவிட்டான். அதென்னவோ அவன் முகமே சரியில்லை. குமார் அவனை நிமிர்ந்து பார்க்கவே பிடிக்காதவனாய் சற்று விலகியே நடந்து வந்தான். சுனில் மட்டும் இருக்கிற தைரியத்தை எல்லாம் ஒன்று திரட்டி பிரசாத்திடம் பேசினான். பிரதர், நான் கிளம்பட்டுமா? எங்கடா? வீட்டுக்குத்தான். உடம்பு சரியில்லை தலைவா. இதை சொல்ல உனக்கு வெட்கமா இல்லை? போடா, போய் டவுன் ஹாஸ்பிட்டலில் போய் நின்று 2ல் எது முதல்ல மண்டையை போடுறதுன்னு பார்த்துட்டு வந்து சொல்லு. சுனில் தன் விதியை நொந்து கொண்டே சென்றான். அவன் கண்ணிலிருந்து மறைகிற வரையில் பார்த்து கொண்டிருந்து விட்டு உடனே வேகமாய் திரிந்தேன். குமாரின் கன்னத்தில் பலாரென அறைந்தான் பிரசாத். இதை சற்றும் எதிர்பார்க்காத குமார் நிலை குலைந்து போனான். டேய் விட்ரா, என்னை விட்றான்ன? குமார் கத்த பிரசாத் கொஞ்சமும் கண்டுகொள்ளாமல் அவனை புரட்டி எடுத்தான். மருத்துவமனையில் மிகவும் மோசமான நிலையில் இருந்தது ராகினிதான். பெரிய டாக்டர்களின் பட்டாளமே அவளை உயிருடன் மீட்க போராடி கொண்டிருந்தது. தேவகி தனது கம்பீரத்தை எல்லாம் விளந்து வெறும் நெட்டி பொம்மை போல் உட்கார்ந்திருந்தாள்.
பார்வதி சற்று தேவலை. ஆனாலும் தாழ முடியாத குற்ற உணர்வுடன் குனிந்துதலை நிமிராமல் ராஜலிங்கமும் அம்பலமும் அவசர சிகிச்சை பிரிவு வாசலிலேயே விஜயன் ஓரிடத்தில் நிற்க முடியாதவனாய் குறுக்கும் நெடுக்குமாய் அலைந்து கொண்டிருக்கிறான். மல்லிகா தனது அப்பத்தாவுடன் வந்து ஒரு பக்கமாய் உட்கார்ந்திருக்க, ரேவதி அடிக்கடி விஜயனிடம் போய் நிலைமையை தெரிந்து கொள்ளும் சாக்கில் பேச்சு கொடுக்க, மல்லிகா அவர்களிடம் சேர்ந்து நிற்பதையே பொறாமையுடன் பார்த்தபடி உட்கார்ந்திருக்கிறாள். 4 நாள் ராகினி மரண போராட்டம் நடத்தினாள். சித்து நேரம் பேசாம இருக்கியா என்று கேட்ட தாயாரே, என் கண்ணே, வாய் திறந்து ஒரு வார்த்தையாவது பேசிடி. என் வாய்த்துல பாலை வாக்குறாப்ல அம்மானு ஒரு தடவை கூப்பிடுடி என்று கதறி கொண்டிருக்க, ராகினி அசையாமல் கிடந்தாள். சீதாவுக்கு நினைவு வருவதும் போவதுமாக இருந்தது. உதடுகள் ராகினி ராகினி என்று உச்சரித்து கொண்டு இருந்தது. ஒரே அறையில் அவசர சிகிச்சைக்காக 2 பேருமே கட்டிலில் கிடக்க, சீதாவுக்கு நினைவு வந்திருந்த சமயத்தில் டாக்டர்கள் விஜயனையும் அம்பலத்தையும் அறைக்குள் அழைத்தார்கள். விஜயன் அப்பாவும் அம்மாவும் அதிர்ச்சியை தாங்கக்கூடிய நிலையில் இருக்காங்களா? ஐயோ, நீங்க என்ன சொல்ல போறீங்க டாக்டர்? நீங்களும் உங்க மனசை திடப்படுத்திக்குங்க. உங்க தங்கை பிழைப்பாங்கிற நம்பிக்கையே நாங்கள் இழந்துட்டோம். ஏற்கனவே இதய பலவீனமான அவளை பலாத்காரம் செஞ்சதுல மூளையில இரத்த குழாய்கள் வெடிச்சு சிதறிடுச்சு. மேலும் எந்த ட்ரீட்மெண்ட்டையும் ஏற்றுக்கக்கூடிய கண்டிஷன்ல அவ இல்லை. அப்படின்னா எங்களால் முடிஞ்ச செஞ்சுட்டோம்ப்பா. அம்பலம் பண்ணையாரை கவனிக்க உங்கள் மக பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தேறிட்டு டாக்டர் கூறி முடிக்கவில்லை. சீதா இத்தனையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஓவென அலறினாள். அப்ப என்னையும் அம்பலம் மகளின் அருகில் ஓடி வந்தார். விஜயன் கண்ணீர் பெருக தங்கையும் அவளையும் பார்த்து கொண்டே நின்றான். இவர்கள் பின்னாலே வந்த பார்வதி ஓவென அழுதாள். என்னங்க, என்ன சொல்றா நம்ம குழந்தை? என்னையும்ங்கிறாளே, பாலா போனவங்க இவளையும் சிதைச்சு சின்ன பின்னமாகிட்டாங்களா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? அந்த பொண்ணு ராகினி கூட இவ்வளவும் போயிட்டா கூட பரவாயில்லை போல இருக்கே. உயிர் பிழைச்சி இன்னும் என்னென்ன அவமானங்கள் எல்லாம் சுமக்க வேண்டியிருக்குமோ தெரியல. மேற்கொண்டு பேச விடாமல் விஜயன் பார்வதியின் கரத்தை கெட்டியாக பிடித்து கொண்டான். அம்மா, என் தங்கைக்கு நேர்ந்த கதிதான் உங்க பெண்ணுக்கும். என் தங்கை பயணப்பட்டுட்டா. ஆனால் அவளோட உயிர் சிநேகிதியோட சாக நான் விடமாட்டேன். கண்டிப்பா வாழ வைப்பேன். கொஞ்சம் பொறுங்க. அவன் சலனமே இல்லாமல் அமைதியாக அடங்கிவிட்ட தங்கையின் முகத்தோடு முகம் வைத்து முத்தை மலை பொழிய, அதற்குள் தகவல் வெளியே போய் தேவியின் குரல் அந்த கட்டடத்தை கிடுகிடுக்கச் செய்கிறது. பாவி பாவி, நான் இருக்கேன். என் பொண்ணை கொண்டு போயிட்டியடா பாவி. எங்கே? அமெரிக்காவுக்கு அழைச்சிட்டு போய் எங்கள் பச்சைக்கிளியை காப்பாற்றிட போகிறோம்னு முன்னாலே வந்து பறிச்சிட்டு போயிட்டியா? மோசக்காரா! ஒரு எரிமலை விடுத்து சிதறுவது போல் வந்து யார் யாரை தேற்றுவது என்று புரியாத நிலையில் கோவில் திருவிழா கூட அறகுறையா அவசரமாய் முடிந்தது என்றே சொல்லலாம். ராகினி காற்றோடு கலந்த 16ஆம் நாள் அவள் துள்ளி விளையாட அவளது பாதம் பட்ட தோப்பு பங்களாவில் தரை முழுக்க வாழை இலை விரித்து மௌனமாய் படையல் நடத்தி ஆங்காங்கே விம்பலும் தேம்பலமாய் தேவியின் குரல் மட்டும் யாராலுமே தேற்ற முடியாததாய் எப்பவுமே அந்த அம்பலத்து பொண்ணு சீதா கூடவே சுத்துவா. எங்கே அம்பலம்? இதோ இருக்கேம்மா. அம்பலம் மேல் துண்டால் வாயை பொத்தி ஓடி வந்து நின்றார். அவரை மீறி அவரது மார்பு கூடு குலுங்கியது. சீதாவையும் சாப்பிட அழைச்சிட்டு வாங்கோ. இன்னும் அவளால் நடக்க முடியலம்மா. இருக்கட்டுமா, சீதாவுக்கு சாப்பாடு நான் போய் கொடுக்கிறேன். விஜயனின் குரல் கூடத்தில் சாப்பிட்டு கொண்டு இருந்தவர்களை திடுக்கிடச் செய்தது. விஜயா, என்னப்பா சொல்ற? ஆமாம்மா, ராகினி உயிரோடு இருந்தா அவளோட எதிர்காலமே ஒரு பெரிய கேள்விக்குறியா ஆயிருக்கும் தானே. இப்போ அழுது முகம் செவுக்கிற நீயே அப்புறம் இவளை எவன் கட்டுவான் கேட்டு இருப்ப இல்லை? அதான் அப்படிப்பட்ட கேள்விக்கெல்லாம் இடம் இல்லாமலே போய் சேர்ந்துட்டாளே புண்ணியவதி. அவள் உயிரோடு இருந்து நடந்து போனதை ஒரு கனவா நினைச்சு மறந்து அவளை கட்டிக்கிறேன்னு ஒருத்தன் வந்தா நீ சந்தோஷப்பட மாட்டியா அம்மா? அப்படிப்பட்டவனுக்கு கோவில் கட்டி கும்பிடு வேண்டா. அது மாதிரி ஒரு நல்லவன் உலகத்தில் இல்லையேன்னு தான் என் குழந்தை புறப்பட்டு போயிட்டா. தேவகி மீண்டும் மல. விஜயன் தாயின் தோலை ஆறுதலாய் அணைத்தபடி சொன்னான். ராகினி போயிட்டா, அதனால இப்படி ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டிய அவசியம் அவளுக்கு இல்லாமல் போயிடுத்து. அதனால சீதா இப்போ உயிர் பிழைச்சும் ஏண்டோ பிழைச்சோங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கா. அதனால அவளை நானே கல்யாணம் செஞ்சுக்கிறதா இருக்கேம்மா. சீதாவுக்கு வாழ்வு கொடுத்த மாதிரியும் ஆச்சு. ராகினியோட ஆத்மாவுக்கு சாந்தி செஞ்ச மாதிரியும் ஆச்சு. பேச்சை எழும்பாமல் ஸ்தமித்து நின்றாள் தேவகி. என்ன சொல்வாள்? மகன் சொல்வது போல் இதே நிலைமை தன் பொண்ணுக்கு வந்திருந்தாள் எத்தனை துடித்திருப்பாள். தேவகியின் இயற்கையான சுவாபம் இதை ஏற்றுக்கொள்ளவில்லைதான். ஆனால் துக்கத்தில் மூழ்கி இருந்ததனால் மகனை எதிர்த்து குரல் கொடுக்க சக்தி இல்லாதவளாக இருந்தாள்.
ஆனாலும் மையமாக ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாள். இருக்கட்டும், அதை பற்றி அப்புறமா பேசலாம். தேவகி இந்த விஷயத்தை அப்படியே மூடிவிட நினைத்தாலும் 16ஆம் நாள் படைகளுக்கு வந்திருந்த உறவினர்களும் தாயாதி பங்காளிகளும் சும்மா இல்லை. கடைசியில் பண்ணையார் மகன் அந்த காரீஸ்தன் பெண்ணையே கட்டிக்க போறானாமே. செத்துப்போன ராகினியோட சிநேகிதியாம். இது பொண்ணுங்க 2 பேரையும் கொள்ளைக்காரங்க தூக்கிட்டு போய் ரேப் பண்ணிட்டாங்கல்ல, அதுல ஒண்ணுதான் இது. அதையா கட்டிக்க போறானாம்? அதைத்தான் கட்டிப்பானாம். அந்த பெண்ணுக்கு வாழ்வு கொடுக்கறது தான் இவன் லட்சியமாம். சிவசிவா, இந்த பேச்சு ஊரை சுற்றி மல்லிகா ரேவதி செய்திகளில் புகுந்து புறப்பட்டு பெரிய பரபரப்பை உண்டு பண்ண சீதாவின் வீட்டுக்கு செய்தி வந்தபோது அவள் அதிர்ச்சியில் உறைந்தே போனாள். ஐயோ, என்னை எவனும் கெடுக்கலையே. உடனே அவள் இது பற்றி தாயிடம் பேச நினைத்தவள் இது ஒன்றும் மின்னலென தோன்ற வாயை இறுக மூடிக்கொண்டாள். இப்போது கூட அன்று நடந்தது நினைத்தது பார்க்கையில் பயத்தில் உடம்பு சிலிர்க்கிறது. அவளுக்கு எத்தனை உற்சாகமாக பேசிக்கொண்டே ஓட்டமும் நடைமாய் அந்த இருட்டு பிரதேசத்தை கடந்தார்கள். கூட்டம் இந்த இடத்தில் மட்டும் வேகம் கூட்டும். எல்லோருக்கும் கொள்ளை கூட்ட பயம். யாரும் யாருக்காகவும் நிற்க மாட்டார்கள், திரும்பி பார்க்க மாட்டார்கள். சீக்கிரம் அதோ அந்த கும்பலோடு சேர்ந்துக்கலாம். அம்மா, நாம காரை எடுத்துட்டு போய் அம்மாவை பாதி வழியில் பிக்கப் பண்ணிக்கலாம். ராகினிக்கு வேகமாக நடந்து பழக்கம் இல்லை. வீட்டுக்குள்ளே எப்பொழுதாவது மான்குட்டி மாதிரி துள்ளி ஓடுவாள். அத்தோடு சரி. சேர்ந்தாற்போல் இத்தனை தூரம். அம்மா, கொஞ்சம் நில்லு சீதா, மூச்சு வாங்குது. இமை பொழுது நின்றிருப்பார்களா? அவ்வளவுதான் இருக்கும். வலுவான கரங்கள் அவர்களை வாயை பொத்த. ஐயோ அம்மா! சீதாதான் ஈனமாய் அலறினாள். ராகினியிடம் இருந்த அந்த சத்தம் கூட இல்லை. தங்களை தூக்கி ஏதோ ஒரு ஜீப்பில் போட்டு கொண்டு பறந்தது மட்டும் தெரியும் அவளுக்கு. மறுபடியும் நினைவுக்கு வந்தபோது எங்கேயோ தீனமாய் ராகினியின் அழுகுரல். என்னை விட்டுடு, விட்டுடு ப்ளீஸ். சீதா தனது சக்தி அனைத்தையும் திரட்டி எழுந்து குரல் வந்த திசையில் ஓட மறுபடியும் பலமாய்ந்த கரம் ஒன்று அவளை முதுகுப்பரமாய் சேர்த்தணைக்க, சீ, விடுடா நாயே. ஏமா, விஜயனுக்காக இந்த உடமையை அத்தனை பத்திரமா காப்பாத்துறீங்களா? குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி. அவள் அவனை உதறிக்கொண்டு ஓட இருட்டில் மரங்களில் மோதி பாறையில் உருண்டு, வேண்டாம் வேண்டாம், இதோ பக்கத்தில்தான் ராகினி எங்கேயோ இருக்கிறாள். ஆனால் எங்கே என்று தெரியாதபடி எங்கெங்கும் இருள் சூழ்ந்த முரட்டுக்காடு. நடுவில் திடீரென கவ்விய நிசப்தம். அவளுள் பீதியை கிளப்ப அவள் உயிரை கையில் பிடித்து கொண்டு கத்தினாள். ராகினி, ராகினி, டேய், இங்கதான் இருக்கா? தேடு. இந்தா பென் டார்ச். கையில் இருக்கிற கட்டையால ஒரே போடு போடு. தூக்கி வந்த முரடர்களில் ஒருவன் சின்ன டார்ச்சை அடிக்க இவள் கண்களில் வழிந்த நீரையும் நெற்றி பொட்டில் வழிந்த இரத்தத்தையும் ஒரு சேர துடைத்து கொண்டு வெளிச்சம் வந்த திசையில் பார்க்க, எப்படியோ உயிர் போகத்தானே போறது. அதுக்கு முந்தி அவளை முதலில் இவளிடம் விஜயனை பற்றி பேசியான். இப்போது அவள் பக்கம் பாய எதிர்பாராத விதமாய் டார்ச் அடித்த மனிதனை தாண்டி கொண்டு வந்து 3ஆம் அவன் சீதாவின் மீது பாய இருந்தவனை பிடித்து தள்ளினான். இந்த ஒரு நொடியில் 3ஆம் அவனின் முகத்தில் டார்ச்சின் ஒளிக்கிற்று. பிரசாத்! அவள் தன்னை மீறி அலற அவனோ ஒரு கணம் தயங்கி பக்கத்தில் இருந்தவனின் கையில் இருந்த கட்டையை வாங்கி இவள் தலை மீது பலமாய் அடித்தான். போ, ஒளிஞ்சு போ. எனக்கு கிடைக்காத நீ வேற எவனுக்கும் கிடைக்கக்கூடாது. காட்டை கிழித்து கொண்டு எழுந்த குரல் சீதாவின் செவிகளில் மட்டும் தேசலாய், இதோ நான் செத்துப்போய் கொண்டிருக்கிறேன். ராகினி, என் அன்பு சிநேகிதி, என்ன ஆச்சு உனக்கு? எங்கே இருக்க? 2 பேருமே செத்து போயிட்டோமா? அம்மா, அப்பா, இனிமே என்னால் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. மனதுக்குள் பலவிதமான குழப்பங்கள், பயம், மயக்கமும் நினைவும் மாறி மாறி சுழன்ற போதிலும் 10 நாட்கள் போல் மருத்துவமனையில் தலைக்கட்டும் கால் கட்டும் கையில் எலும்பு முறிந்து அதற்கான அறுவை சிகிச்சையும் முடிந்து எல்லாமே தாயின் உதவியில்தான் என்று நடந்த போதிலும் ஒன்று மட்டும் உறுதியாய் அவளுக்கு தெரியும், தன் கற்புக்கு எந்தவித பங்கமும் ஏற்படவில்லை என்பது. பின் எப்படி இது மாதிரி செய்தி வெளியில் பரவுவது? அதற்கான பதிலை ஒன்று மட்டும் உறுதியாக அவளுக்கு தெரியும். அதற்கான பதிலை பார்வதியே பேச்சு வாக்கில் சொன்னாள். அன்னைக்கு ராகினியோட கடைச்சி மூச்சு பிரிகிற சமயத்தில் தான் டாக்டருங்க சொன்னாருங்க, பாவி பசங்க ஒரு பூவை கசகர மாதிரி அந்த பொண்ணையும். அப்போ நீ முழிச்சுட்டு அம்மா என்னையும் அலறின. வயிற்றுல கொள்ளுக்கிட்டிய செறிகிற மாதிரி இருந்தது எனக்கு. அந்த பிள்ளை விஜயன் வந்து உன்னை கட்டிக்கிறதா சொன்னானே, அதனால தாண்டி நானும் உங்கள் அப்பாவும் உசுரோடு நடமாடிட்டு இருக்கோம். சீதாவுக்கு இப்பொழுது புரிந்தது. அவள் அம்மா என்னையும் ராகினியோ சேர்த்து எரிச்சிடுங்க என்றுதான் கூற நினைத்தாள். இவர்கள் இதை வேறு விதமாக இவளையும் பாவிகள் சூறையாடி விட்டார்கள் என்று அர்த்தம் பண்ணி கொண்டு விட்டார்கள். அது சரி, இப்போது போய் எனக்கு ஒன்றும் ஆகவில்லை, நான் இன்னமும் கண்ணிதான் என்று சொன்னால் யாராவது நம்புவார்களா?
மருத்துவ பரிசோதனை மூலம் நிரூபிக்கலாம் தானே. இப்படி நினைத்தவர்களுக்குள் ராகினியே உட்கார்ந்து பேசுவது போல் ஒரு பிரமை. அசடு அசடு, வந்து இருக்கும் நல்ல சந்தர்ப்பத்தை நீயே என் கெடுத்துக்கிற பாரு. போட்டியே இல்லாமல் எங்கள் அண்ணனே உன்னை செலக்ட் செஞ்சுருக்காரு. ஆனாலும் சகதுலே குளிப்பாட்டித்தானே கல்யாண பந்தலில் உட்கார வைக்க போகிறாங்க. எல்லாரும் என்னை ஐயோ பாவம் என்று தானே பார்ப்பாங்க. பார்க்கட்டுமே, இப்போ அதுவா முக்கியம்? நீ நல்லபடியாக தான் இருக்க, உனக்கு எந்த விருதும் நேரலேன்னு நீ மெடிக்கல் சர்டிஃபிகேட் மூலமாக ப்ரூவ் பண்ணினா என்ன நடக்கும்? மறுபடியும் உங்கள் அப்பா அந்த பிரசாத்துக்கே உன்னை கட்டி வைக்க முயற்சி செய்வார். அந்த கிராதகனும் இரு அன்னைக்கு நம்ம 2 பேரையும் தூக்கிட்டு போனது கூட பிரசாத்தும் அவனோட ஸ்நேகிதர்களும் தானே. என்னை நகர விடாமல் கட்டி பிடிச்சது அந்த குமார், பூசாரியோட பிள்ளை. டார்ச் லைட் பான்பராக் வாசனையோட பக்கத்தில் நின்னது சுனில். அப்போ பிரசாத் அவன்தான் உன்னை. ராகினியே அலறியா? சீதா தனக்குள் பேசிக்கொண்டு கண்ணீர் வெளியே கிடக்க இப்படித்தான் தனக்குள்ளேயே அடிக்கடி மூழ்கிடுறா. என்னை ஏன் காப்பாற்றினீங்கன்னு கத்தரா. பார்வதியின் குரல். சீதா திரும்பி பார்க்கிறாள். அங்கே கனிவுடன் விஜயன். அத்தியாயம் 8. இறந்து போன ராகினியை தெய்வமாக நின்று விஜயன் சீதா திருமணத்தை நடத்தி வைத்தது போல் தேவியின் அமெரிக்க தம்பி குடும்பம் எப்பொழுது விஜயன் சீதாவை மணக்கப் போவதாக சொன்னானோ அப்பொழுதே அமெரிக்காவிற்கு மூட்டை முடிச்சை கட்டிக்கொண்டு புறப்பட்டு விட்டது. சரஸ் தேவகியின் தம்பி மகள் இதற்கு எல்லாம் வருத்தப்படவே இல்லை. அலட்சியமாய் சூயிங்கம் என்றபடி தோள்பட்டையை குலுக்கி கொண்டாள். அவளது பெற்றோருக்குத்தான் வருத்தம். நான் என்னடா செய்வேன்? எதை கேட்டாலும் உன் பொண்ணுன்னா இப்படி செய்வியா? ராகினி இருந்தா இப்படி நடக்குமான்னு கேட்கிறான். அப்ப என்னால் அழுகையை அடக்கவே முடியல. இப்படி காலமெல்லாம் கண்ணீர் விடும்படியா செஞ்சுட்டு போயிட்டாளே இவ. தேவகி மறுபடி அழுதாள். மல்லிகா, விஜயன் சீதாவை மணந்தால் தான் தற்கொலை செய்து கொண்டு விடுவேன் என்று மிரட்டிவள் அப்பத்தாவின் தூரத்து உறவினரான செட்டிநாட்டு இளைஞனை மணக்க சம்மதித்து விட்டாள். பெரிய அளவில் ஊரே அமக்கலம்படியமான திருமணம். அடுத்த மாதம் முதல் வாரத்தில் ரேவதி 1 வாரம் போல் தலையணையில் முகம் புதைத்து அழுது தீர்த்தாள். தங்கை, தம்பி, தாய், தந்தை இப்படி அனைவரிடமும் எரிந்து விழுந்தாள். இப்பொழுது நெஞ்சுக்குள் எரியும் நெருப்பை சுமந்து கொண்டு ஆசிரியைக்கு பயிற்சிக்கு மனு போட்டு கொண்டிருக்கிறாள். எல்லாம் சரி, இந்த பிரசாத் அவனால் தான் இந்த விஷயத்தை ஜீரணிக்கவே முடியவில்லை. மறுபடியும் குமாரை தேடி போய் மிரட்டினான். ஏய், உண்மையை சொல்லு, இந்த இருட்டில் அவளை நீ என்ன செஞ்ச? ஒன்றுமே செய்யலடா. ஒரு கணம் புத்தி தடுமாறினது என்னவோ நிஜம்தான். ஆனால் நீதான் என்னை அன்னைக்கு அடித்து விரட்டினியே. பின்ன அவள் பொய் சொல்கிறாளா? கடத்திட்டு போனவங்களோட பலாத்காரத்தில் நினைவிருந்தேன். கண்ணை திறந்து பார்த்தப்போ ஆஸ்பத்திரியில் கிடந்தேன்னு அவள் வாயால் பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்குறாளேடா. எந்த பொண்ணாவது இந்த விஷயத்தில் போய் பொய் சொல்லுவாளா? குமார் இதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் மிரள விழித்தான். அதே சமயம் பிரசாத் சுனிலையும் சகட்டு மேனைக்கு அடித்தான். உண்டம், ஆஸ்பத்திரியில் ஒருத்து பிழைச்சிட்டாலும் வந்து சொல்லுன்னு படிச்சு சொல்லி அனுப்பியும் மண்ணாந்த மாதிரி ரேவதி கூட பேசிட்டு இருந்தேன்னு வந்து சொல்றியே, மூளை இருக்கா உனக்கு? ஆஸ்பத்திரியில் இருக்கிறப்பவே பொழைச்ச கேசையும் மூட்டை கட்டி வச்சுட்டா பின்னாடி சாட்சி சம்மன் எதுவும் கிளம்பாம இருந்திருக்கும். எவ்வளவு ஒரு நர்ஸை பிடித்து நாட்கள் பிடித்து பணத்தை கொடுத்து சின்னதாக ஒரு ஊசியை போட்டு கதையை முடிச்சிருப்பேன். இப்போ பாரு, வீட்டுக்கே போயிடுச்சு. அங்கிருந்து எதிரி வீட்டுக்கு மருமகளாக போயிடுச்சு. அவளுக்கு நிச்சயமாக நான் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. எப்போ வேணுமானாலும் போலீஸுக்கு போவா. இல்லடா, மண்டையில் பட்ட அடியில் எல்லாத்தையும் மறந்து போயிருப்பா. இந்த சினிமாவில் எல்லாம் வருமே அது போல. சுனில் அடில் வாங்கிய கன்னத்தை தடவிக்கொண்டே சொன்னான். நினைச்சிட்டு இவ ஒருத்தியை தப்பிக்க விட்டதால நம்ம பழைய சங்கதி எல்லாம் வெளியே வரப்போகுது பாரு. நீ என்னடா சொல்ற? குமார் பதறினான். சுனில் முகத்தில் பீதி தொடர்ந்தது. ஆமாம், சின்னதாக ஒரு க்ளூ கிடைச்சால் போதும். நாம் 3 பேர் கழுத்துக்கும் கயிறு தான். நான் என்னடா பண்ணினேன்? ஒரு பொம்பளை கூட தொட்டதில்லை தெரியுமா? வெறுமே ஹெல்ப் செய்வேன், அவ்வளவுதான். மற்றதையெல்லாம் நீங்கள் 2 பேரும் தானே முடிப்பீங்க. சுனில் அலற. இப்போது பிரசாத்துடன் குமாரும் சேர்ந்து அவனை உதைத்தான். ஐயோ அடிக்காதே, இவனால நான் மாட்டிப்பேன் போல. 1 மாசத்துக்கு எழுந்து நிற்க முடியாதபடி பண்ணுடா. பிரசாத் ஆத்திரத்துடன் நகர குமார் தனது சகல எரிச்சலையும் சேர்த்து வைத்து சுனிலை தாக்கினான். இப்போது சுனில் சக்கர நாற்காலியில் உள்ளூர ஒரு பயம். எப்பொழுதோ தான் ரேவதியிடம் கொடுத்த சங்கிலி எங்கே போலீஸின் கையில் சிக்கிவிடுமோ என்று. தங்கமலை முருகன் கோயில் பாதையில் வரும் பெண்களை மடக்கி இழுத்து போய் அடித்து நகைகளை பிடுங்கிக் கொண்டு அவர்களை ஒரேடியாக கொன்று போடுவது 3 வருடங்களாக பிரசாத் குமாரின் தொழிலாகவே இருந்தது. சுனிலுக்கு அத்தனை தைரியம் போதாது என்றாலும் அவர்கள் கொள்ளையடித்த நகைகளை வாங்கி போய் தன் தந்தைக்கு சொந்தமான அடகு கடையில் வேலை பார்க்கும்
நகை செய்யும் தொழிலாளியிடம் கொடுத்து நகைகளை உருக்கி கட்டியாக்கி டவுனுக்கு எடுத்து போய் விற்று பணத்தை கொண்டு வந்து தருவது இவனது பொறுப்பாக இருந்தது. வருகிற பணத்தை மூவரமாய் பங்கிட்டு கொள்வார்கள். ஹோட்டலில் அறையெடுத்து தங்கி குடித்து கும்மாளம் போட இந்த பணம் உதவும். அப்படி வந்த நகைகளில் 1, 2 சுனில் அமுக்கி விடுவதும் உண்டு. பிரசாத்துக்கும் குமாருக்கும் கணக்கு தெரியாது. அவர்கள் பணம் கொடுத்து வாங்கி இருந்தால்தானே எத்தனை பவுன் விற்றால் என்ன கிடைக்கும் என்பதெல்லாம் தெரியும். சுனில் இப்படி செய்வான் என்று கற்பனை கூட செய்திருக்க மாட்டார்கள். தன்னுடைய உபயோகத்துக்குன எடுத்து வைத்த நகையில் ஒன்றைத்தான் அவன் ரேவதியிடம் கொடுத்தான். இப்போது அதை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என துடிக்கிறான். ஆனால் எழுந்து நடக்கவே முடியாமல் உடம்பு முழுக்க காயம். 2 வீலரில் போகிறப்போ லாரி மோதிருச்சு. தன்னை பார்க்க வருகிறவர்களிடமெல்லாம் அவன் சொல்லும் கதை இது. உள்மனசு ஐயோ ரேவதி என்னை பார்க்க வந்தால் தேவலையே என்று பதறிக்கொண்டே இருந்தது. அன்று மாலை மருத்துவமனைக்கே ரேவதி வந்திருந்தாள். அழுது அழுது முகம் சிவந்திருந்தது. ஆனாலும் எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் பேசினாள். எப்படி அடிபட்டுச்சு? நம்ம தோஸ்துங்க அடிச்சிட்டாங்க. எதுக்கு? ஏதோ சண்டை. அதை விடு. உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் ரேவதி. கேளு. அதுக்கு முன்னாடி நான் எதுக்கு வந்தேன்னு சொல்லிடுறேன். சொல்லு. ஒரு 1000 ரூபா வேணும் சுனில். எனக்கு ஒரு வேலை டவுனில் கிடச்சிருக்கு. அது கிடைச்சா சம்பாதிச்சுட்டே நான் மேலே படிக்கலாம். ஆனால் சற்று நிறுத்தி தயக்கத்துடன் அவனை ஒரு முறை பார்த்து விட்டு தலை குனிந்தாள். கன்னங்களில் சரசரமாய் நீர். ஆனால் அதுக்கு 1000 ரூபாய் முன்மணம் கட்டணும். அப்பா கிட்ட பணம் இல்லை. நீ கொடுத்து சங்கிலியை உங்கள் கடையில் கொண்டு கொடுத்து. ஐயோ அப்புறம் ஏன் அலற சுனில்? உங்கள் கடையில் உங்கள் அப்பா இருந்தார். 1000 ரூபாய் கொடுத்தாரு. நகையை திருப்பி திருப்பி பார்த்தாரு. ஏதுமா இந்த நகையினாரு? ஏங்கன்னு கேட்டேன். இல்லை இந்த மாதிரி சங்கிலி கவுண்டர் பொம்பளைங்க தான் நிறைய போடுவாங்கன்னாரு. ஆனால் அவர் கொடுத்த பணம் வீட்டுக்கு வரதுக்குள்ளே தொலைஞ்சிடுச்சு. சுனில் பஸ்ஸில் வரப்ப எவனோ அடிச்சுட்டான். அவன் அப்படியே கண்களை மூடி இறுகி கிடந்தான். சுலபத்தில் பேச்சு வரவில்லை. உடம்பு முழுக்க வெள்ளமாய் வேர்வை. இதில் ரேவதியின் வார்த்தைகள் காதிலேயே விழவில்லை. கண் விழித்து பார்த்தபோது அவள் அங்கு இல்லை. அவனிடமிருந்து ஏதும் பதில் வராததால் அழுது கொண்டே ஓடிவிட்டாள். மறுநாள் அவனை பார்க்க வந்த நகை செய்யும் ஆசாரியை கேட்டான். நேற்று பப்பாஜி ஏதாவது செயின் கொடுத்தாரா லோகு? இல்லையே. ஏன் தம்பி? ஒன்றுமில்லை. பண்ணை வீட்டில் சீதா அந்த வீட்டு மருமகளாக வந்து 1 வாரமாகிறது. இன்னும் முதலிரவு வைபவம் நடைபெறவில்லை. கல்யாணம்தான் ஏனோதானான்னு கோவிலில் வைத்து நடந்துருச்சு. இப்படி நடக்க வேண்டிய கல்யாணமாயுது. யார் கண்பட்டதோ? என் குழந்தைய 2 பேரோட வாழ்க்கையும் இப்படி வீணா போச்சு. அம்மா இப்போ எனக்கு என்ன குறைச்சல்? இன்னும் என்னடா வேணும்? பொண்ணுன்னா புதுசாக பூத்த ரோஜா மாதிரி இருக்க வேணாமா? எங்கேயோ சீரழிஞ்சதை அழைச்சிட்டு வந்து எப்படிடா சோபனம் கொண்டாடுறது? கேட்கிறவங்க பார்க்கிறவங்க சிரிக்க மாட்டாங்களா? அம்மா ராகினிக்கு நடந்த அதே விபத்து தான் இவளுக்கும் நடந்திருக்கு. இப்படி விஷமமாய் பேசாதே. ராகினிக்கு நடந்த மாதிரின்னு அடிக்கடி சொல்லாதேடா. அவ மானஸ்தி. மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி. அவ என் பொண்ணுடா. அதனால தான் அவமானம் தாழாம அப்படியே போயிட்டா. சும்மா உளராதே. அவளுக்கு ஏற்கனவே இதயம் பலவீனமாக இருந்ததால இந்த அதிர்ச்சியை தாங்க முடியல. இதுவே அவ உசுரோட இருந்தா மானஸ்தி இல்லையா? உன் பொண்ணுன்னு சொல்லிக்க மாட்டியா? சீதாவை நீ இந்த வீட்டுக்கு பொண்ணா பார்த்தா தான் நான் இங்கே இருப்பேன். இல்லை என்ன அவளையும் அழைச்சிட்டு எங்கேயாவது போயிடுவேன். தேவகி அம்மாள் வாயை இறுக மூடிக்கொண்டாள். உனக்கு என்ன மாதிரியெல்லாம் இந்த சாந்தி முகூர்த்தத்தை நடத்தணுமோ அப்படியெல்லாம் கச்சேரி சாப்பாடு ஒன்றும் குறை வேண்டாமா? உன் ஆசைப்படி எனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ செய். மகன் இப்படி சொல்ல வேண்டும் என்றே காத்திருந்தது போல் பண்ணையார் ராஜலிங்கம் ஒரு சின்ன கல்யாணம் போல் இந்த வைபவத்தை ஏற்பாடு செய்திருந்தார். வெகு நாட்களுக்கு பிறகு அந்த வீட்டில் மேலச்சத்தம், மல்லிகை சிதறல், சந்தன மணம், பன்னீர் விசிறல். அறைக்குள் நுழைந்த மனைவியை ஒரு கணம் குழந்தையை பார்ப்பது போல் பார்க்கிறான் விஜயன். வாசிதா, அது என்ன கையில் போட்டோ? ராகினியோடது. எப்பவும் என் கூடவே இருக்காப்ல. ஒரு கணம் தங்கையின் நினைவிலேயே மூழ்கி இருந்த விஜயனின் காலில் விழுந்து வணங்கினாள் சீதா. எழுந்து சீதா, இந்த மரியாதையெல்லாம் வேணாம். இங்கே என்னை மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. மன்னிப்பா? எதுக்கு? சொல்லுங்க ப்ளீஸ். சரி மன்னிச்சேன்னு சொல்லு. என்ன தப்பு செஞ்ச நீ? சீதா பெரிதா விம்மினாள். அட அசடே, நடந்து போனதை இன்னமும் மறக்கலையா நீ? அப்படி ஒன்றும் நடக்கலை இல்லைன்னு நினைச்சு பழகிக்கணும் தெரியுமா? நிஜமும் அதுதாங்க. அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லை. என்ன சொல்கிற? பயந்து போய் இருக்க நீ. இல்லைங்க, தெளிவாக தான் பேசுகிறேன். அத்தையும் நீங்களும் நினைக்கிற மாதிரி எங்கள் 2 பேரையும் கடத்திட்டு போனவங்க என்னை ஒன்றும் பண்ணலை, அடிச்சு தான் போட்டாங்க. அங்கு நடந்த சம்பவத்துக்கு ஒரு சாட்சியாக நான் இருந்துடக்கூடாதுன்னு என்னை கொண்டுட பார்த்தாங்க. அவ்வளவுதான். பிழைச்சிட்டேன்.
பின்ன எதுக்கு என்னையும் கெடுத்துட்டாங்கன்னு நீ சொன்ன? விஜயனின் குரலில் மெல்லிய கோபம். நல்லா யோசிச்சு பாருங்க. நான் என்னையும் ராகினியோட சேர்த்து வைத்து கொளுத்துங்கன்னு சொல்லத்தான் வந்தேன். பேச முடியல. அப்பத்தான் சொல்ல முடியல. அப்புறம் சொல்லி இருக்கலாம் இல்ல? வாயில் என்ன அடைச்சிருந்தது? அவள் திடுக்கிட்டு தலை நிமிர்ந்தாள். அவன் கோபத்தால் முகம் ஜிவுஜிவுக்க எழுந்து நின்றான். அம்மா சொன்னதோட அர்த்தம் இப்பத்தானே புரியுது. என் மக மானஸ்தி இப்படி ஒரு அவமானம் நேர்ந்த பின்னே உயிர் வாழ பிடிக்காம போயிட்டான்னு கதறினாங்க. நிஜம்தான். அப்படி ஒரு கதி உனக்கும் நேரிட்டு இருந்தா நீயும் போயிருப்ப. இப்படி கல் மாதிரி நிற்க மாட்ட. சீச்சி, நீ இவ்வளவு மோசமா இருப்பேன்னு நான் நினைக்கல. அவன் விருட்டனை எழுந்து போய் அறையின் ஒரு போரமாய் இருந்த பால்கனி ஊஞ்சலில் போய் உட்கார்ந்து கொண்டான். இல்லை, நான் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல. உங்களை நான் மனசார காதலிச்சது உண்டு. ராகினி கூட தெரியும். ராகினியே நம்ம கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். நீங்கள ஊர்ல இருந்து வந்து உடனே பேசணும்னு சொல்லிட்டு இருந்தா. இனிமே நீ என்ன சொன்னாலும் விசாரிச்சு தெரிஞ்சுக்க ராகினி இல்லையே, அதனால பேசு. மடையன் நான். எங்க அம்மா ஏற்கனவே பொண்ணு போன துக்கத்துல இருக்காங்க. அவங்க கிட்ட சண்டை போட்டு அவங்க மனசை நோகடிச்சு இத்தனையும் எதுக்காக? என் தங்கையை போல நீயும் கயவர்களால புதைக்குழியில் தள்ளப்பட்டவங்கிற பச்சாபத்தில்தான். சீதா கணவனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் நொறுங்கி போய்விட்டாள். மனம் முழுக்க ராகினி ராகினி என்று அழுதது. அவள் இருந்திருந்தால் தன் அன்பு சிநேகிதியை அண்ணன் ஒரு சொல்வதை கூட தாங்குவாளா? ஐயோ, விடிந்தால் நம் கதி என்ன? அப்பா அம்மாவின் முகத்தில் எப்படி விழிப்போம்? ஊர் கேட்கும் கேள்விகளுக்கு எல்லாம் யார் பதில் சொல்வது? கிராதகா, உன்னால என் சிநேகிதியும் இழந்து வாழ்க்கையும் இழந்து தவிக்கிறேனே. நெஞ்சுக்குள் பொங்கிய எரிமலை சீதாவினுள் புதிய சவாலாய் உருவாகியது. அடே பிரசாத், உனக்கு இருக்குப்பார் என்னால் வாழ முடியாத வாழ்க்கையே, என் தங்கமான ராகினி வாழ முடியாத வாழ்க்கையே. இத்தனை அட்டூழியம் செஞ்சுட்டு நீ மட்டும் அனுபவிக்கிறதா? ராகினி போன பிறகும் நான் ஏன் உயிரோடு இருக்கேங்கிற கேள்விக்கு இப்பதான் விடை கிடைச்சிருக்கு. உன்னை தூக்கில் தொங்க விட்டாதான் ராகினியின் ஆத்மா சாந்தி அடையும். அதை கவனிக்காமல் சுயநலத்தோடு என் சந்தோஷத்தை முக்கியமாக நினைச்சேன். பாரு, எனக்கு வேணும், இது போதாது. அவள் பயத்தை உதறி விஜயனை ஏறிட்டு பார்த்தாள். அவளது முகம் இறுகி கிடந்தது. இங்கே பாருங்க, நான் போய் சொன்னதாகவே இருக்கட்டும். ஆனால் எனக்கு முடிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. அது வரைக்கும் எனக்கு இந்த வீட்டில் உங்கள் அறையில் இடம் கொடுங்க. என் வேலை முடிஞ்சதும் ஒரு நிமிஷம் கூட நான் இங்கே இருக்க மாட்டேன். பயமுறுத்துறியா? இல்லை, கெஞ்சிறேன். அவனிடமிருந்து பதில் ஏதும் வரவில்லை. அவளும் மல்லிகை தூவியை பார்த்து பார்த்து வடிவமைக்கப்பட்ட அன்னபட்சி படுக்கையை விடுத்து தரையில் ஒரு மூலையில் சுருண்டு படுகிறாள். இதே தரையில் படுத்து ராகுலுடன் பேசின கதைகள்தான் எத்தனை. இன்று எல்லாம கதையாக போய்விட்டதே. விடிகாலையில் சில்லென்ற காற்று முகத்தில் பட்டு கண்விழித்த விஜயன் முதல் நாள் நடந்த கசப்பான சம்பவத்தையே நினைத்தபடி கொஞ்ச நேரம் படுத்திருந்தான். அறையின் மூலையில் ஒருபுறமாய் சீதாய் படுத்து தூங்குவதாக நினைத்து அசையாது கிடந்தவளை தாயின் குரல் திசை திருப்பியது. என்னடா, ரூம் கதவு திறந்து வச்சிருக்கு? அவ எங்கே? அங்கதான் தூங்கிட்டு இருந்தா. எங்கடா கட்டில் காலியா கிடக்கு? ஏதோ அபச்சாரம் தட்ட விருட்டுன எழுந்தவன் தாயை ஒரு கையால் ஒதுக்கிவிட்டு மலமளவென்று மாடியில் இருந்து கீழே இறங்கி வந்தான். சீதா, சீதா! அவள் பிறந்த வீட்டுக்கு போகவும் வழியில்லை. பெற்றோரே முதல் நாள் நடந்த வைபவத்துக்கு வந்தார்கள். இங்கேதான் இருக்கிறார்கள். என்னடா இங்கே வந்து சீதாவை தேடுற? ராஜலிங்கம் பதற, பார்வதி விதிர்விதிர்த்து ஓடிவர, அம்பலம்தான் விஜயனின் கரத்தை பற்றி கேட்கிறார். என்னாச்சு மாப்பிள்ள? பேச நேரமில்லை. கிடத்துல தேட சொல்லுங்க. தோப்பு பங்களா பக்கம், மலைக்கோயில் பக்கம் ஆளை அனுப்புங்க. ரயில்வே லைன் பக்கம் பாருங்க. அவன் அதற்கு மேல் நிற்க முடியாதவனாய் காரை கிளப்ப அந்த நேரத்தில் பண்ணை ஆட்கள் 4-5 பேர் திமுதுமுவென ஓடி வருகிறார்கள். எஜமான், எஜமான், நம்ம சீதாமா தப்பு, சின்ன எஜமானம்மா கையில் ஒரு இரும்பு கம்பியோட ரைஸ் மில் முத்துகிருஷ்ணன் வீட்டு வாசல்ல நின்று ஆவேசம் வந்தாப்புல கத்துக்கிட்டு இருக்காங்க. ஊரே கூடி போச்சு, ஓடியாங்க. உண்மைதான். அந்த சின்ன கிராமமே அதிகாலை வேளையில் பலாப்பழத்தை மொய்த்தார் போல் முத்துகிருஷ்ணன் வீட்டு வாசலில் கூடியிருந்தது. முத்துகிருஷ்ணன் என்னவோ சொல்லி அவளை ஆசுவாசப்படுத்த முயல அவள் பத்தர்காலை மாதிரி சீறி பாய்ந்தாள். முதல்ல கூப்பிடு உன் மகளை. இப்ப நீ அழைச்சிட்டு வரியா? நான் உள்ளே போய் தேடட்டுமா? அவன் ஊரிலேயே இல்லை சீதா, என்னை நம்பு. 2 நாள் முந்தி ஏதோ வேலை விஷயமா நான் உள்ளே போய் தேடட்டுமா? என்ன வேலை? எவ்வளவு ஏமாந்து மலைக்கோயில் பக்கம் வராளா? இழுத்து போட்டு வெறியை தணிச்சிட்டு கொண்டு போட போறானா? அவன் என் ராகினியை கொன்னுட்டு என்னை மட்டும் கொல்லாம விட்டுட்டு போயிட்டான். கூப்பிடு அவனை. ஒன்று நான் அவனை கொல்லணும், இல்லை என்னை அவன் அடிச்சு போடட்டும். சீதா, என்ன இது? சி,
தொடாத, கொலகாரன் பெத்த நீயும் ஒரு கொலகாரனாத்தான் இருப்ப. வெறி பிடித்தவள் போல் கத்தினாள் அவள். பார்வதியும் அம்பலமும் ஓடோடி வந்தும் அவளை அடக்க முடியவில்லை. விஜயன்தான் அருகில் போய் அவள் கையை பிடித்தான். சீதா, சாரி, ஏதோ வருத்தத்தில் ராத்திரி அப்படி. சாரி, வீட்டுக்கு வா. அனாவசியமா இவங்க வீட்டு வாசல்ல இது என்ன ரகலை? ரகலை இல்லை, இதுதான் கொலைகாரன் ராகினியை கொன்னவன் வீடு. என்னை கொல்லாம கொன்னவன் வீடு. இருங்க, அடுத்த கொலைக்கு போயிருக்கான், வந்துடுவான். 2ல் 1 பேசி தீர்த்துட்டு வரேன். அவள் மூச்சிரைத்தாள். புத்தி கித்தி பிறண்டு போச்சோ என்னவோ. முதல்ல அவளை நல்ல டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போங்க தம்பி. முத்துகிருஷ்ணன் மனைவி லக்ஷ்மி கூற, இல்லை, அந்த பொண்ணு சொல்றது நிஜம்தான். குரலிட்டு நிமிர்ந்தார்கள் அத்தனை பேரும். சுனிலின் தந்தை கலங்கிய கண்களுடன் சற்று தொலைவில் அவர் வந்த கார் நிறுத்தப்பட்டு இருக்க உள்ளே முகத்தை கைக்குட்டையால் மூடியபடி சுனில், இதுநாள் வரையில் மலைக்கோயில் சாவுகளுக்கு யார் காரணம் தெரியாமலே இருந்ததுங்க. போலீஸ்ல இருந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற நகை அடமானம் பிடிக்கிற வட்டி கடைக்கெல்லாம் தகவல் வந்தது. எந்த நகை அடமானத்துக்கு வந்தாலும் தேவையான பணத்தை கொடுத்து நகையை வாங்கி போலீஸ்கிட்ட காட்டணும்னு. எப்பவும் திருட்டு நகையை உடனே விற்கிறதுக்காக மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போக மாட்டாங்க திருடனுங்க. எங்களை மாதிரி பான் புரோக்கர்கிட்ட தான் கொண்டு வந்து வைப்பாங்க. கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. நகையை மீட்டுக்க வர மாட்டாங்க. பொய்யான விலாசம்தான் தருவாங்க. ரேவதி பொண்ணு கொடுத்த நகையை நான் சந்தேகத்தோடு தான் பார்த்தேன். அது ஒரு செயின் அட்டியல். அது மாதிரி நகை இவங்க வீட்டுக்கு எப்படின்னு வழக்கம்போல் போலீஸில் காட்ட போய் கடைசியில் அது என் மகனுக்கே கைக்கு காப்பா. சுனிலின் தந்தை விஜயனை பார்த்து அழுதபடி கை குவித்தார். இந்த பாவத்தில் என் மகனும் உடந்தையாயிட்டேனேன்னு தான் ரொம்ப வேதனைப்படுகிறேன் தம்பி. பிரசாத்தும் பூசாரி மகன் குமாரும் மெட்ராஸ் சென்ட்ரலில் பிடிபட்டிருக்காங்க. பிரசாந்த் தான் உங்கள் தங்கை ராகினியை இதோ என் மகன் அப்ரூவரா மாறி நடந்ததையெல்லாம் சொல்ல போகிறான் கோர்ட்டில். இத்தனைக்கும் நடுவில் சீதா இனிமேல் கத்துவதற்கு திராணி இல்லாதவளாக அப்படியே தரையில் அறுத்து போட்ட கொடியாய் கிடந்தாள். விஜயன் அவளை தோட்டு தூக்கிய போது மட்டும் மெல்ல திமிரினாள். வேண்டாம், விடுங்க, நானும் அவங்க கூட போறேன், விடுங்க. அவங்க ஜெயிலுக்கு போறாங்க சீதா, நீ எதுக்கு போகணும்? அவங்க திருடினாங்க, கொலை செஞ்சாங்க, போறாங்க. வா வா, நம்ம வீட்டுக்கே போகலாம். இல்லை, நானும் உங்கள் சந்தோஷத்தை திருடி இருக்கிறேன், லட்சியத்தை கொலை செய்து இருக்கேன். விம்மி அவளது கழுத்தை கட்டிக்கொண்டே விம்மினாள். முதல் முறையாக விஜயனுக்கு சீதாவின் குழந்தைத்தனத்தில் ராகினி தெரிந்தாள். சிறு குழந்தையை தூக்குது போல் கையில் ஏந்தி கொண்டாள். சரி பா, நம்ம ஜெயிலுக்கு, அதான் தோப்பு பங்களாவுக்கு போகலாம். ஐயோ வேணாம், அசடு. அங்கே இனிமே என்ன பயம்? திருடர்களைத்தான் பிடிச்சாச்சே. மேலும் நமக்கு துணையா ராகினி எப்பவும் இருப்பா. ஆம் ஆம் என்றது தங்கைமலை முருகன் கோயில் மணி. இத்துடன் இந்நாவல் முடிந்தது. ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு நாவலுடன் உங்களை சந்திக்கிறேன். உங்களில் நான் சித்ரா. நன்றி, வணக்கம்.